கட்டோம் என்ற கர்வத்தில் நீ இருந்தால் பொருளை கொண்டு பூமியில் நீ பாபாலி பெருசுங்க ரெண்டு வந்துட்டாங்க பாடி குறையல கிண்டுகிட்டே தான் இருப்பா போட்டுருக்குது. கோபாலி குஞ்சி உன் குஞ்சியா காருமாந்திரத்தை அப்ப என்ன பார்த்தா குஞ்சு மாதிரியே தெரியே தாத்தா எங்க போனாலும் கோபாலி எங்க இருக்கிற நொல்ல கண்ணு கூதி வாயில வந்துடும் அப்படி ஆமா தாத்தா தாத்தா இங்கதான் இருக்கிறேன் நல்லா இருக்கிறியாடா நல்லா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க சொல்ற எங்கடா அதோட கண்ணா இருக்குது எனக்கு கை பிடிக்கலான்னு வந்தா நீ என்னென்னமோ பண்ற நொல்ல கண்ணா இருக்கும் போது இந்த லோலா என்ன கண் தெரிஞ்சுன்னு என்ன பாட்டி பாட்டி உனக்காக ஒண்ணு வச்சிருக்குது பாட்டி கிட்ட போய் கேளு போ. ஒண்ணு வச்சிருக்குதா? ஒண்ணு இல்ல நிறைய வச்சிருக்கு. என்ன பாட்டி வச்சிருக்கு? பாட்டி ஓய் முதல்ல உங்க பேரை சொல்லி கொடுங்க. ஆமா இதோ இந்த சபையில் அமர்ந்திருக்கும் அத்தனை நல்லவங்களுக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும். எல்லோருக்கும் வணக்கம். திருச்சபையிலே நாம் நடத்தக்கூடிய நாடகம் குருபுத்திரன் வதை. இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கும் நாங்கள் எல்லாம் யார்? நீங்க ரெண்டு பேரும் யாரு? எங்களுடைய பெயர் என்ன சொல்லட்டுமா? சொல்லுங்க. போடு 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 இந்த அயோத்தி மாநகரம் உலகமா 56 தேசம். அந்த 56 தேசத்திலே அயோத்தி மாநகரம் என்று சொல்லக்கூடிய மாநகரத்தின் இதோ கீழே அந்த அயோத்தி மாநகரம் எல்லாத்துக்கும் பெரிய நாடு, தலைநகரம். ஆமா, அந்த தலைநகரத்துக்கு கீழே நாங்கள் இருக்கக்கூடிய குந்தல தேசமோ நாங்கள் வாழ்ந்து வரக்கூடிய தேசம் அப்பா. ஆமா, அப்படி குந்தல தேசத்தில் வாழ்ந்து வரக்கூடிய எங்களுடைய குலமோ வணிகம் செய்யக்கூடிய செட்டியார் குலத்தை சேர்ந்த வணிக செட்டியார். வணிக செட்டியார்.
அப்படி வணிகம் செய்யக்கூடிய வணிகம் என்றால் என்ன? வியாபாரம். வியாபாரம். அந்த வியாபாரம் இதோ எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய பொன்னும் பொருளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் அடுத்த நாட்டிலே கொஞ்சம் லாபத்துக்கு வித்து அதுல வர்றது நாங்க எடுத்து ஜீவனம் பண்றதுதான் இது வணிகம் செய்யக்கூடிய வணிக செட்டியாரோ எங்களுடைய குலம். அப்படி என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பேரோ அனுபுத்திரன். அனுபுத்திரன். ஆமா. பாட்டி பேரு? பாட்டி பேரு குருபத்தினி. குருபத்தினி. உண்மைதான். பத்தாபத்தினி பிறந்த பத்தினி. சரி, அத வேணாலும் பேசுறான். என் பொண்டாட்டி பத்தி ஏதாவது தப்பா பேசுன அப்படியே ஒரே அடி. சரி, யாரு? புரியுதா? அம்மா. ரைட். ஓகே ஓகே. இல்ல அவ்வளவு மழை வரல. அவ்வளவு ஆசனம் நிக்க ஏப்பங்களே. உங்க பேர் அனுபுத்திரன். ஆமா. பாட்டி பேரு குருபத்தினி. அப்படி எங்கள் இருவருக்கும் கல்யாணமானது நடந்து எங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்கிறார். அப்படியா? ஆமா. பையன் பேரு? அவனுடைய பெயர் என்னவென்று தெரியுமா? என்ன பேரு? அவருடைய பெயர் தான் இதோ எங்களுடைய இருவருடைய பேரும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக என் பொண்டாட்டி ஆசைப்பட இதோ என்னுடைய அனுபுத்திரன் சொல்லக்கூடிய அந்த புத்திரன் எடுத்துக்கிட்டு இதோ என் பொண்டாட்டி பேர்ல இருக்க குரு எடுத்துக்கிட்டு இதோ குரு புத்திரன் என்றே பேர் வைத்தோம். ஒட்டி வருவதில்ல. ஆமா, குருபுத்திரன். குருபுத்திரன். சரி சரி சரி. அப்படி குருபுத்திரன் பேரை வச்சு எந்த ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருந்தோம்டா. உங்க பிறந்ததுல இருந்து கண்ணு தெரியாதா? இல்ல இடையில கண்ணு பார்வை போச்சா? அப்படியா? அப்படி இதோ எனக்கு கண்கள் ஆனது இப்பொழுது போனதா இல்ல பிறக்கும் போதே ரெண்டு பேருக்கு கண் இல்லையா அப்படின்னு கேக்குறியா? அடி கோபாலி, ஐயோ இது ஆளியிலே அண்ணலடா. சாமி, கண்கள் எப்படி போனது சொல்லு. அப்படி கண்கள் எப்படி தெரியுமா போனது? இதோ நாங்கள் வணிகம் செய்து விட்டு கானக மார்க்கமாக கப்பலில் இறங்கி வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வரும்போது மழையானது பெய்தது. இடி மின்னல் ஆனது பெய்யது. அந்த மழைக்கும் இடி மின்னலுக்கும் பயந்து ஒரு மரத்தின் அடியிலே போய் நாங்க அந்த மழைக்காக ஒதுங்கணும். ஆமா. சரி. அப்படி நின்றுட்டு இருக்கும் பொழுது அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு மின்னலானது மின்னிய உடனே அந்த மின்னலை நாங்கள் நேருக்கு நேராக பார்த்த உடனே எங்கள் இருவருடைய கண்களும் ஐயோ அந்த மின்னலானது பறித்து விட்டதா. அந்த மின்னலை நாங்கள் உத்து பார்த்ததால் எங்கள் இருவருக்கும் கண்களானது போனது. பார்வை பறிபோய் விட்டது. கண்கள் இல்லாமல் பிடிக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்பதற்காக நாங்கள் அனுதினம் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது மகனாய குருபுத்திரன் உங்களுக்கு நான் இருக்கிறேன். கண்களுக்கு கண்களாக மகனுக்கு மகனாக உங்க ரெண்டு பேரு கண்களும் இனிமேல் பிடிக்கு என் மூலமாக நீங்க பாப்பீங்க அப்படி என்று என் மகனாக பட்டவன் எங்களுக்கு அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் பாசமானது பாசமா சர்வசாதாரண பாசம். அப்படியாப்பட்ட என் மகனாக குருபுத்திரனாக பட்டவன் அது மட்டும் இல்லாதபடிக்கு எங்களை பார்த்துக் கொள்றது மட்டும் இல்லாதபடிக்கு நாங்கள் செய்த வணிக வேலையை ஆமா அந்த வியாபாரத்தை எங்களுக்கு பிறகு என் மகனாகிய குருபுத்திரன் எடுத்து செய்துட்டு இருக்கிறான். அதனால இதோ என் மகனாக வட்டவன் என்ன நினைத்தான், இப்படி நாம வணிகத்துக்கு போயிட்டோம்னா அப்பா அம்மாவை யாரு பாத்துக்குவாங்க அப்படின்னு இதோ
சின்னஞ்சிறு வயதிலே இருக்கும் பொழுது அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்தோம். கல்யாணம் பண்ணி வச்சோம். யாரு கல்யாணம் பண்ணி வச்சோம்? அடுத்த வீட்டுல இருந்து யாராச்சும் பிள்ளையை கொண்டு வந்தா நம்மளுக்கு கெட்டது நடக்கும்னு சொல்லி என் சொந்த தம்பி மகளையே நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆமா, என் கூட பிறந்த தம்பி மக குணவதியே என் மக குருபத்திரருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆமா, அப்படி பண்ணி வச்சு எப்படி பாத்துக்கிற மருமவ ஏதோ அப்படி வண்டி ஓடுது. ஒரு வேளை தின்னு திங்காம ஒரு வேளை தின்னு திங்காம அப்படியே ஓடுது. வெளியே சொல்லி என்னத்துக்கு பண்றது? இப்ப யார பின்ன தொலைவிட்டு தெரியும் இல்லப்பா. கல்யாணம் பண்ணி ஒரு 2-3 வருஷம் நல்லா தான் வச்சிருந்தா. பெத்த அப்பா அம்மா எப்படி பேணி காப்பாங்களோ அந்த மூலையில காத்து வந்தா. திடீர்னு அந்த புள்ள மனசுக்குள்ள என்ன பூந்ததோ தெரியல. இப்பெல்லாம் எங்களுக்கு அடியும் உதயம் தான். அது யார் சொல்ற? அவங்க போய் சொல்லி விட்டானா அதுக்கு சேத்துல உழுவோம். அவனுக்கு தெரியாத விஷயமா? நம்ம கூடவே இருக்கிறான். நம்ம பையன் அவனுக்காக விட்டுட்டு போயிருக்கிறான். கோபாலி, பையனுக்கு பையனா நீ தான் இருந்து ஏதாவது தப்பு தவறு பண்ணாலும் அந்த தப்பு தவறு நீ தான் நிவர்த்தி பண்ற. நான் பாத்துக்கிறேன் தாத்தா. அதனால இந்த விஷயத்தை என் பையன் கிட்டங்கன்னு சொல்லிடாத. இந்த மாதிரி போதையில வளர்னாலும் வளரி ஒன்னா கேள்றா. சோறு கொடுத்தாங்களா இல்லையா? சோறா? எங்கடா சோறு கொடுக்குற? அதுக்கு என்ன தின்னீங்க? வயிற்றுக்கு என்ன தின்னோம்? முந்தானேத்து முன்னாடி எதுவோ கூழ் மாதிரி ஊத்துறான். உப்பு இல்ல ஒண்ணும் இல்ல. உப்பு கேட்டா என்ன குடுக்க போறாளா ஒண்ணா? அப்படியே வாய்க்கு 2 வாய் அள்ளி போட்டோம். அவங்க நல்லா வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. என் மகன் நல்லவன். அதான் அதான் என் மருமவதான் கொஞ்சம் சரியில்லை. சரி, மருமவதான் தொலைவிட்டு பாட்டி பரவாயில்ல. மருமவதான் தொலைவிட்டு இருக்கிறா. பாட்டிலே இந்த போடு போடுறேன். அதான் அதான் மருமவதான் தொலைவரா. ஆமா, உணவது தொலைவரா? ஆமா. ஐயோ, இன்னைக்கு என்ன வேலை பண்றாலும் தெரியலையே. என் மருமக குணவதி எங்க இருக்கிறான்னு அப்படியே பாத்துக்கோ. புடிச்சுடு. ஓய், கொஞ்சம் புடிச்சுடு என் மருமக குணவதி கிட்ட. எதை புடிச்சு விடுறது? கூட்டிட்டு போய் காட்டு. கை பிடிக்க, கை பிடிக்க. இங்கேயா பிடிக்கிற? அட கையா அங்கதான். வீட்டுக்குள்ளேயே 2 கிலோமீட்டர் சுத்தி இருப்பாட்டு இன்னும் காணாம அவளை. அந்த அம்மா எங்கேயோ வேலை, முக்கியமான வேலை இருக்கு போல இருக்குது. பாட்டு போய் இருக்குது. என்ன ஒண்ணுக்கு தெரியல. ஒண்ணுக்கு போன 2 வந்துருக்கோம். சேர்த்து 3 இருந்துட்டு வருவாங்க. சாப்பாடு புதுசா எடுத்து வருவா. அப்படியா? அப்பா ஏதோ தலை சுத்துற மாதிரி இருக்கு. தடி குழு வர கை எங்க இங்கே கொண்டு வந்து வைக்கிறா? தடி பெருச மாத்திரம் போடலப்பா. காலையில் பெருச மாத்திரம் போடல. வந்து எடுத்து கொடுக்கல. அதனாலதான் எது கொஞ்சம் தூரமாவே நெல்லு பாரு. கையும் பறந்த சரியில்லை. ஆமா, நீ நினைப்பா எல்லாரும் நினைப்பண்ணி போடுறது. இந்த வயசுல தலைவதான் அறுப்படுத்தோட இருக்கிறப்ப மருமக தொலைவிட்டு தான் சொன்னல. ஆமா, அத போய் பாத்தீங்களா? அப்புறம் இன்னும் கோவம் அதிகமாக. வீட்டுக்குள்ளே 2 கிலோமீட்டர் சுத்த வச்சுட்டு இன்னும் அவளுக்கு குடிச்சுடல. நீ அப்படியா? வா காட்டுறேன். போய் பாட்டு கடை பாடினான்னு சொல்லிட்டேன். பகடே ஏதோ பாட்டு பேசி போடு போடு. அல்லவா அல்லவா போடு போடு. தண்ணி
என் மருமகளே என்ன சோத்து கழுவுறாங்க? சாப்பாடு போட்டோம்ல, குந்தால் போட்டது கூடு ஊத்துறாங்க. என்னடா சோறு? அது இல்லாம எப்ப பார்த்தாலும் அது இல்லாம இந்த கரவணை கரையா என்ன அடிச்சாங்க அதுதானே அழுகுறாங்க. ஒரு அடி என் கையினால ஒரு அடி அடிச்சிருப்பானே. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு ஐயா, ஒரு அடி. இதெல்லாம் பொய். உன் கண்ணாடிக்கு நடையில நீ பாத்துக்கிட்டே இரு. அந்த கிழவி கூட்ட போயிருங்க. ஏது அது கிழவி அடுத்த ஜென்மத்துல நான் தான் அதுக்கு மருமா. அப்படியா? சரி சரி சரி. என்னடா சொத்த போட்டு இருக்கிற? சோறு எங்க இருக்கு சோறு? யாருக்கு இருக்கு சோறு? யாரு சமாளிச்சது? எல்லாம் எங்க அப்பா வீட்டுல இருந்து என் சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து நான் கொண்டு வந்தது. அப்பா கொண்டு பொச்சிகள் ஒரு டப்பா கூட நீ கொண்டு வரல. அப்படின்னா அடிக்க போறீங்களா? எங்களுக்கு தெரியாதா? பிறந்தீங்க ரெண்டு பேரும் வாயிலுக்கு இந்த ஒரு வரல போட்டு இந்த ஒரு வரல போட்டு வாயை டொர்னு பிச்சு விடுவான். அது வேலை சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? நீ நிக்கிற பொசிஷனுக்கு இப்படி ரெண்டு விரல விட்டு இப்படி ரெண்டு விரல விட்டு இப்படி கிழிச்சு விட்டுருவேன். எலும்பு மாட்டிக்குமே. பல்லுல கடிச்சு கூட உதறி விடுவேன். குடிச்ச பேய் புண்ணாக்கு சோறு போடாதான் போவோம். என்னதான் பண்ணலாங்கிற? ஏய், இதுக்கு நான் எதுக்கு இவங்களை அடிக்கிறேன்? என்ன காரணம்? இதெல்லாம் தெளிவா நீ கேட்கணுமா கேட்க கூடாது? அதுதான் தெரியாம தான் இப்ப முழிக்கிறேன். தெளிவா கேட்கணுமா கேட்க கூடாது? நீங்க தெளிவு என்னத்துக்கு இது? தெளிவா கேட்கணும்டா. தெளிவா உன் காதுன்னு உனக்கு வேறு கேட்கணும். எனக்கு தண்டை நக்கி மலை மோடத்துல அப்படி கேக்குது. இவங்க எதுக்காக அடிக்கிறேன்? என்ன காரணம்? திருமணம் செய்து 5 வருட காலம் ஆகிறது. 5 வருட காலமாக நானும் என்னுடைய கணவனும் ஒன்றாக சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கூட நாங்க முழுசா உட்காந்து பேசுறதே கிடையாது. கல்யாணம் பண்ணது திருமணம் ஆன நாள்களாக 5 நிமிடம் கூட நாங்க ஒன்றா உட்காந்து பேசுறதே கிடையாதுடா. அதனால யாரு காரணம்? யாரு காரணம்? நான் என்ன பண்ணிட்டேன்? இவங்க 2 பேரும் தான் காரணம். ஏன்? இவங்க 2 பேர் இருக்கிறதுனாலதான் என்னுடைய கணவர் என்னிடத்தில் வந்து பேச மாட்டேங்கிறாரு. ஓஹோ. எப்பொழுது பார்த்தாலும் அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா ஐயோ 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 ஐயோ. இங்க
வேணா அடிச்சுக்கோ கீழே அடிக்காத அது டப்பா ஓட்டு ஒடுங்கி போயிடும் அப்படி ஏன்னா நான் பிளாஸ்டிக்ல வச்சிருக்கேன் நான் அப்புறம் ரோடு எடுக்க முடியாது வேற டப்பா வாட்டர் ஓடிக்கிறது நான் பிளாஸ்டிக்ல வச்சிருக்கேன் இயந்திரம் வச்சிருக்கேன் அப்படி எப்படி இல்ல டப்பா எடுக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு கொள்ளக்காரன் எடுப்பான் ஒடுக்க எடுத்தீங்களா நான் எடுத்துறேம்மா ஆமா அதனால இப்ப என்ன பண்ணலாங்கிற திருமணம் செய்து 5 வருட காலமாக என்னுடைய கணவர் நான் ஒன்றா இல்லாத காரணம் என்ன பண்றது என்ன பண்ண முடியும் அவருதான் சோறு திங்குது ஆமா மத்ததுக்கு நான் வைக்கி பிள்ளை துணிச்சு விட முடியும் அப்படின்னா வைக்கி பிள்ளை துணிச்சு விட முடியும் அரும்புல போட சொல்றாரு அரும்புல அது கூட மாடு ஆடு கூடாது இவங்க காலையில எந்திரிச்ச உடனே இவங்களுக்கு காபி தனியா டீ தனியா பால் தனியா பூஸ்ட் தனியா ஹார்லிக்ஸ் தனியா கொண்டவட தனியா மாமனாரும் கூட்ட அப்படிதான் கேட்பாரா நீ என்ன கூட அப்படியே கூட அது என்ன காரணம் அந்த வயசாக போச்சு சோறு என்ன திரத்திர திங்கிறாங்க இப்ப பாரு புட்டிக்கு போட்ட இவ்வளவுதான் இவ வயசுதான் ஆயிடுச்சு ஆனா குழந்தை போனா 20 22 25 கொண்டு தூக்கு போட்டு அதெல்லாம் பாரு பாரு அதாவது மொத்தம் டபுள் அரிசி போட்டு போட்ட மாதிரி அம்மா உடம்பையும் பாரு கிழமை உடம்பையும் பாரு எல்லாம் என்னுடைய அதாவது என்னுடைய உழைப்பு உழைச்சு இவங்களுக்கு வடிச்சு வச்சு போட்டு இழைச்சி எருமையான போயிட்டு நீங்க இழைச்சி எறும்பா போயிட்ட காலையில எந்திரிச்ச உடனே 25 இட்லி தான் அதுக்கு மேல தண்ணி கூட பல்ல போடாது வேற அதிகம் திங்கிறது இட்லி மட்டும் தான் 25 தான் தண்ணி கூட பல்ல போடாது நேத்து 3 இட்லி திங்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டு யாரு அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணும் அப்பதான் அப்படி இல்லைன்னா இப்படிதான் இருக்கணும் நீங்க சரி சரி அதனாலே வாய் வேணும் இவங்க வந்து காலையில எந்திரிச்ச உடனே இவங்களுக்கு தனித்தனியா எல்லாமே போட்டு கொடுத்துட்டு உடனே காலையில சோறு எந்திரிச்ச உடனே கண்ணை குணமதி நான் செத்தா போயிட்டேன் இல்ல காலையில எந்திரிச்ச உடனே அப்படி ஏலம் போறது உங்களை கூப்பிடுறது ஆமா கண்ணை குணமதி 2 பேரும் மாத்தி 2 பேருக்கு கண்ணு தெரியாது சப்போர்ட் பண்றேன் நீ ஒரு நாயத்தை சொல்றேன் ஒண்ணு மட்டும் போதும் ஆர்வம் தெரியாது நீ ஏன் பக்கமா அவங்க பக்கமா ஏன் பக்கமா அவங்க பக்கமா நான் ஊம்பக்கா நான் ஊம்பக்கமா உன் பக்கம் ஏன் பக்கம் ஊம்பரம் உன் பக்கம் ஆமா ஏன் பக்கம் நீங்க இருந்தாலும் இவங்களுக்கு காலை சோறு மத்தியான சோறு நைட்டு சோறு இது 3 வேலை வேலைக்கு உங்களுக்கு சோறு போறதுனாலதான் இவங்களுக்கு கொழுப்பேறி போச்சு அதனால என்ன சொல்றேன்னா வயதாகி போச்சு என்னைக்கோ நாளைக்கு ஒன்று இருக்கிறாங்க காடு வாங்குது வீடு போகுது அதாவது தன்னுடைய மகனாகப்பட்ட குருபத்திரங்கிட்ட குணமதியாகப்பட்டவர் திருமணம் செய்து 5 வருட காலமாக தன்னந்தனிமையில் அவள் இருக்கிறா அவகிட்ட கொஞ்ச நேரம் ஆசபாசத்தோட பேசி அவரோட சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லாமல பெரியவங்க சொல்லணும் சொல்றாங்களா இல்ல சொல்றதே கிடையாது ஏன் சொல்றது இல்ல என் மேலையா ஒரு வெறி அதனாலதான் இவங்களுக்கு 1 வருஷம் பார்த்தா 2 வருஷம் பார்த்தா 3 வருஷம் பார்த்தேன் இந்த 2 வருஷமா தான் இவங்க மேல அதிக கோபம் கொண்டு இவங்களுக்கு சோறு போடாம ஒண்ணும் போடாம என்ன சோறும் போடாம ஒரு என்னடா மத்த அடிச்சிட்டு இருக்கிறேன் கை தவறி பட்டுருச்சு பாப்பா கணவரை கருகரு இருக்கிறதுனால கரணமத்தல மாதிரி தெரியுது உனக்கு சரி விடு சொல்லு என்ன பண்ணிட்டோம் சொல்லு ஒரு கருப்பு வச்சிருக்க பண்ண அதனால இந்த 2 வருட காலமாக தான் இவங்களை வந்து செய்யாத சித்திரவதையானதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த விஷயம் புருஷனுக்கு தெரியாது அவனுக்கு எப்படி தெரியும் அவன் ஆமா அவனுக்கு என்ன மரியாதை அவனுக்கு என்ன மரியாதை அவனுக்கு வேண்டியது கிடக்குது ஒரு பொண்டாட்டிக்கு தேவையானது தெரிஞ்சு புரிஞ்சு செய்யாம இத்தனை நாட்களாக என்ன பட்டினி போட்டுருக்கிறோம் உனக்கு என்ன எனக்கு என்ன இல்லை ஏது இல்லை எனக்கு ஏதாவது குறை இருக்குதா எந்த குறை இல்ல என்ன குறை ஏதாவது குறை இருக்குதா இல்ல எனக்கு எதுலயாவது குறை இருக்குதா நல்ல பாரு கிடையாது அடே அப்பா பொண்டாட்டி எனக்கு இருந்திருந்தா நான் பெரிய கோடீஸ்வரர் ஆயிருவேன் லட்சாதிபதி ஆயிருவேன் எப்படி கோடீஸ்வரன் ஆவனீங்க ஆமா எப்படி நம்ம மலசந்தர் பஸ் ஸ்டாண்ட் கட்டி ஒரு லாட்ஜ் கட்டி அதுல உங்க தங்க வச்சு இது மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து 200 500 வசூல் பண்ணி ஒரே மாசம் லட்சாதிபதி ஆகி ஒரு அசோக் லைலாண்ட் லாரி வாங்கி நம்ம திருச்செங்கோடுக்கும் ஆட்டியமேட்டிக்கும் 30 நாளைக்கு ஓட்டி 31வது நாள் இதே புளியா மரத்துல அடிச்சு
30 நாள் ஓட்டி 31 நாள் புள்ளி மரத்துல அடிச்சு நிறுத்துவேன். ஆமா. ஏன் பிரேக் பிடிக்காதா? அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கிற எது? கவனத்தவா நீ. ஆமா, நான் என்னன்னா பண்ணுவேன். அதனால இது நாள் வரைக்கும் இவங்களை அரண்மனையில வீட்டுல வச்சு சோறு போடவே தப்பு. அதற்கு மேல வரைக்கும் இவங்களை வீட்டுல வச்சு சோறு போடக்கூடாது. அதனால நம்ம ஆடு வாடு கட்டுற கொட்டாய் இருக்குது அல்லவா, அந்த கொட்டாயில வச்சுதான் ஒரு நாளைக்கு ஒரு தொட்டாங்குச்சி கூழு தான் கொடுக்கணும். கூழு கூழு கிடையாது. ஒரு தொட்டாங்குச்சி இருக்கு பாத்தியா, அந்த தொட்டாங்குச்சியில ஒரு தொட்டாங்குச்சி கூழு தான் கொடுக்கணும். அதுக்கு மேல எனக்கு தெரியாம அவங்களுக்கு ஏதாவது நீ கொடுத்துட்ட, நீ என்கிட்ட ஒளிஞ்ச நீ. ஓஹோ. ஆமா. ஊர்ல இருக்கிற அரிசி அதெல்லாம் இதுக்கு உன் கருமாதிக்கா? கருமாதிக்கா? அது அது எதுக்கு? அது வேணாமாங்கிற. என்னுடைய சொந்த பந்தா, என்னுடைய அப்ப சித்தப்ப மாமா மச்சனை யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு போடுறதுக்கு வேணும்டா. அப்படியா? சரி சரி. அதனால இவங்க எடுத்து கொண்டு போய் ஆடு மாடு கட்டக்கூடிய கொட்டாயில போட்ட அட்டை என் புருஷன் இன்னைக்கு நாளைக்கு வந்துருவாரு. ஆமா, கேள்விப்பட்டேன். ஆமா, வருவதாக தகவல் வந்திருக்குது. வழி மீது விடுவித்து காத்து கொண்டிருக்கலாம். சரி சரி. வா பாட்டி, வா தாத்தா, வாங்க வாங்க வாங்க. இதோ வெளிநாடு சென்று வயல வியாபாரம் செய்து முடிந்து விட்டது. இது இன்று தினத்திலே நம்முடைய அரண்மனைக்கு சென்று என் தாய் தந்தை இருவரையும் பார்க்க வேண்டும். சரி, அதனால புறப்படலாமா? வீட்டுக்கா? ஆமா, அதான் வீட்டுக்கு பக்கமா வந்துட்டு வாங்க. என்னுடைய வரவை எப்ப வருவான்னு ஏங்கி தவிச்சு கொண்டு இருப்பாங்க என் தாய் தந்தை. அதனால பெத்தவங்களுக்கு வந்து பார்க்கணும். சரி, போலாம். ஆமா, வியாபாரம் நல்லபடியா முடிஞ்சதா? அது என்ன குறை? அதுதானே, எப்பொழுதுமே வியாபாரம் நலமாக இருக்கிறது. இருந்தாலும் விஷயம் அப்பா அம்மா எங்க? கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. அப்பா வந்தவொடனே அப்பா அம்மா எங்க, அப்பா அம்மா எங்க, அப்பா அம்மா கூப்பிடு. அங்க அங்கே செவுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கா? ஏமே என்ன நினைச்சிட்டு நான் என்ன சொல்லிருக்கேன்? அங்க கதை தூக்கி போயிட்டீங்க. கால் வைக்கிறதுக்கு தலையில போட்டு எடுத்து போனீங்க. தலையில போடுவேன் நானு. கூப்பிடு, நேரம் ஆகுது. கூப்பிடு, எத்தனை நேரம் ஆகுது? வியாபாரத்துக்கு போனீங்கல்ல, வியாபாரம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? நல்லபடியா முடிஞ்சது. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? உனக்கா? அப்பா அம்மா கூப்பிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தது அப்புறம் சொல்றேன். என்ன நீ வாங்கிட்டு வந்தீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். உனக்கு என்ன? வயசானவங்க அவங்க இருக்க வரைக்கும் நல்லா இருக்கணும். உனக்கு எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். நீ முதல்ல அவங்களுக்கு கூப்பிடு. அப்ப எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரல. உனக்கு இருக்கு தெரியாதா? என்ன இருக்குது? ஒண்ணுமே புரியல உலகத்திலே, ஒண்ணுமே புரியல உலகத்திலே, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. உன்னை போல ஏமாளி எவனுமே இல்லை. யாருக்கு இந்த பாட்டு பாடல? ஏன் சொந்த கதை சோக அட உன்னுடைய கதை. ஆமா, சரி பரவாயில்ல. அந்த பட்டு வேட்டி, பட்டு துண்டு, பட்டு சீலை எல்லாம் எடுத்துக்கலாம். ஓடு பேசிட்டு போடி. கொஞ்ச நேரம் என்னதான் பேசல. என்ன அப்பா அம்மா கூப்பிடுறீ? ரொம்ப நாள் ஆகுது பார்த்து அப்பா அம்மா. ஓ தாத்தா பாட்டியோ வியாபாரத்துக்கு போனீங்கல்ல? ஏங்க நான் கூப்பிட்டு வருவாங்க. வியாபாரத்துக்கு போனீங்கல்ல, வந்தவனே கண்ணை குணமதி நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, உடம்பு எப்படி இருக்குது, உனக்கு அது வாங்கிட்டு வந்தேன், உனக்கு இது வாங்கிட்டு வந்தேன், போனா பாத்தீங்களா?
திங்களா சோறு திங்களா அப்படிங்களா சோறு நல்லா கெட்டு போவ சோறு கொஞ்ச நேரம் ஆறு பிறகு கூட தின்னுக்கலாம் முதல்ல அப்பா அம்மா கூட்டு வா பிறகு அப்புறம் பேசலாம் பூஜை முடிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அடுத்து ஆமா ஓடி நேரம் ஆகுது பொறுமையா கூப்பிடு பையன் வந்திருக்கிறாரு நடந்தது ஏதாவது அங்க சொன்னீங்க ஒரு எந்த ஒரு குறை இல்லையா நேரம் சாப்பிடுறீங்களா குறைனா ஒரு குறை இல்ல ஒரே ஒரு அப்பேரப்பட்ட குணத்தை கேட்டு குணவதை கதையபடி பாவாடை தூக்குறாங்க குச்சுட்டு பாக்குறது இல்ல சோறு சோறுன்னு பாக்குறது இல்ல கட்டி கட்டியா அண்ணன் ஒரே ஒரு குறை என்ன ரசம் மட்டும் தண்ணியா வச்சிடறான் அது மட்டும் தான் ஒரே ஒரு எங்க கேட்ட மாதிரி இருக்குது சரி சாப்பாடு ஓடியாடி சாப்பாடு ஓடியாடி சாப்பாடு கேட்டு பாருங்க இங்க இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் சுட 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 ஓய் இது பேசிறது நானே பொண்ணா இருக்கு ஓடல ஏய் வாயில பேசிட்டு இருக்கியா அம்மா சாப்பிட்டீங்களா அம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டு எடுத்துக்கடி சாப்பாடு எடுத்துப்பா சாப்பாடு வேணுமா சாப்பாடு எடுத்துப்பா ஏய் மகனே நல்ல சாப்பாடு வேணுமா ஒயிட் ரைஸ் வேணுமா நல்ல சாப்பாடு ஒயிட் ரைஸ் எல்லாம் ஒரே ரைஸ் தான் போயிட்டு போ சரி கத்திக்கிட்டு இருந்தா ஏங்க அதாவது பொங்கல் சோறு வேணுமா குக்கர் அரிசி சோறு வேணுமா என்ன அசிங்கமா எனக்கு அடிச்சாங்க எப்படி கேட்டதா நீ நல்லா இருக்கறியா அம்மா நான் நல்லா இருக்கேன் முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம் போய் பசி எல்லாம் இல்ல ஆனா உன் கையால அப்படியா செட் ஆவறாலே மாமனார் இருந்து கூத்துக்கு அருமையா செட் ஆவறாரு போடு சோறு வேணுமா ஓடி பேசி ஓடி இப்போ எடுத்துனாங்க இப்போ ஆயிருந்தான் நான் என் கையால ஊட்டணும்ல இப்போ எடுத்து போ கட்டி கட்டி போட்டுக்கறேன் நானே ஐயரு சோறு இல்லன்னா எங்க ஆக்கி வச்சிருந்தா எனக்கு இல்ல யாரு உனக்கு அப்புறம் சரி நான் போட்டு அப்புறம் போய் சாப்பாடு ரெண்டு பேரும் சேர்த்து சாப்பாடு தூக்கிட்டு போவேமா தண்ணி தாண்டி குழம்பு வேணுமா என்னடி கேள்வி ஏன் சோறு குழம்பு எல்லாம் தண்ணி இருந்தா அதை சாப்பிடும்போது விக்கிச்சுன்னா தண்ணி கொடுக்கணும்ல ஆமா போ எல்லாமே வேணுமாமா அவன் போடுறேன் ஏய் அவன் போடுறேன் கொடுக்குறாங்களா எங்க அப்பா மூஞ்சி பார்த்து சொல்றேன் வயசான காலத்துல ஏதாவது கை கால் வலி இருக்கலாம் உங்க அம்மா ஒரு நாளைக்கு போட்டு அடிக்கிறாங்கம்மா அதனாலதான் எங்க அம்மா பெருத்துட்டே இருக்காங்க ஆமா இல்ல ஆட சொல்லிக்கிறேன் போர்தான் வேணா ஓடி எடுத்து பையா பேசிக்கலாம் ஓடி
தட்டுமாறு வந்துருச்சு பாருங்க. தட்டுமாறு வந்துருச்சு. ஆமா முன்னாடி சுறுசுறுப்பு இல்லாம ஒரு பொம்பளை என்ன பொம்பளை கட்டிட்டு நான் அழுதுட்டு இருக்கேன். சாப்பிடுங்க அட்டா எங்க மாமாக்கு அப்பா பாத்துட்டு அப்பா சாப்பிடுமா சாப்பிடுமா ஐயோ 100 வாரம் குருபத்ரா உன் கையால நீ ஊட்டு விடுப்பா. இல்லம்மா மருமகனே நான் என்னமா கொட கொட போய் ஊட்டுறேன். எங்க அம்மா ஊட்டுறேன். ஏங்க ஊட்டுறத விட நீங்க ஊட்டிட்டு போறீங்க. உன் கையால சாப்பிடு. தினமும் நான் ஓட்டுறேன் பாருங்க. எத்தனை மூட்டை ஓட்டுறேன். யாரு ஊட்டினா நான் என்ன நான் யாரு அவ யாரு எல்லாம் ஒண்ணுதானே. அப்பா அப்பா சாப்பிடுமா. நம்பி போச்சப்பா. உன் கையால நீ ஊட்டி விடுப்பா. எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அப்படியா? ஆமா. கொண்டாடி என் கையால அப்பா என்ன நம்பி போச்சுங்கிறாரு. என்ன நம்பி மருந்து வைக்கிறது வச்சிருவோம். நம்ப முடியாது. ஐயோ மந்தா என்ன நீங்க தான் விட்டுக்காங்க உங்க அப்பா அம்மாக்கு. சாப்பிடுப்பா. என்னப்பா மூச்சு அந்த மாதிரியே தெரிவிக்கிறீங்க. சாப்பிடுப்பா. சாப்பிடு சாப்பிடு
ஒரு மணி நேரம் தானா? பரவாயில்ல, லீவு போடு. குருபுத்ரா, அம்மா வயிறார சாப்பிட்டோம். சரிம்மா. சாப்பிட்டு உன் மடியில படுத்து தூங்கணும்னு ஆசையா இருக்குப்பா. இத்தனை நாள் ஆச்சு நான் வந்து வியாபாரத்துக்கு போயிட்டு நீ தான் வந்திருக்கிறேன். அதனால என்னுடைய மடியில் பார்த்து நீங்க தூங்கலாம்னு ஆசைப்படுறீங்க. சரி, அப்படியே ஆகட்டுமா. என் மடியில் படுத்துவாங்க, உங்களுக்கு தாலாட்டு பாடுறேன். அதனாலதான் வச்சு பாடு. பாடு பாடுற தூங்குறாங்களா? சோமாரு, ஏய் தூக்கம் வர்ற மாதிரி பாடணும். தூக்கம் வர மாதிரி அது எப்படி பாடணும்? ஆரி பாட்டு அப்படியே போடுவாங்க. ஓ, வேற மாதிரி பாடணுமா? பாடுவாங்களே. நீ பாடுவியா? எங்க பாடு பார்க்கலாம். பாடுற மாதிரி தூங்குறாங்க பாரு. சரி, பாடு. ராரி ராரி ராரோ, அவன் பொண்டாடி ராரி யாரங்கிட்ட போனாலோ. அதெல்லாம் ராரி பாட்டு வேணாம், தூரி பாட்டு. வேற பாட்டு. தூரி தூரி தூராரோ, அவன் பொண்டாடி துணக்கிட்ட போனாலோ. பாடம் போடுறதுக்கு போன அது சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் பாடம் போடுறது ஊருக்கு நான் பாக்கலையே. ஊரு துடுபடிக்க அவன் பொண்டாடிய ஊரு பெத்த போட்டடிக்க. பஞ்சவாட்டி கட்டி ஊர் பத்து கொடிதான் வாடு. தூங்கிட்டாங்க, உடனே கூப்பிடுறாங்க. வா அம்மா, கண்ணு மூடி தூங்க. என்னடி ஒண்ணும் இல்ல, நமக்கும் கல்யாணம் பண்ணி 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன தெரியாத உனக்கு என்ன தெரியணும்? அதான் அப்பா அம்மா முடிச்சுட்டாங்க. தெரியும், தூங்கிட்டாங்க. அதான் அதானா? ஊன்னா? என்னடா ஊங்கடா, ஒண்ணும் புரியல. அவன் வந்து ஆரம்பிச்சா அது முடிவு என்பது தெரியாது. ஆமா. ஏய், என்ன வேணும்? அதுதாங்க, 5 பஞ்சு மெத்தை, 6 மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ மெத்தை மீது மலர்ந்து நம்ம மலர்ந்து பிடிச்சி எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்கா? மலர்ந்து பிடிச்சி படுத்து தூங்கினா, மலர்ந்து தூங்கினா அருமையா இருக்கும். யாரையும் மலர்ந்து பிடிச்சி போறது? மலர்ந்து பிடிச்சி தூங்கினா எப்படி இருக்கு? அதனாலே வாய் திறந்து நல்ல வார்த்தையே வராதா? ஏங்க, என்னடி அவங்க 2 பேர் தூங்கிட்டாங்கல்ல? ஆமா. என்னடி ஊன்னு இருக்கிறாங்க? என்னடா ஊன்னு யாராவது என்னன்னு விளக்கமா சொல்லுடி. யாரு என்ன விளக்கமா சொல்ல முடியும்? ஆம்பளை ஒரு பொம்பளை இப்படி கேட்க முடியுமா? இவ்வளவு கேட்கறதே பெரிய விஷயம். அதெல்லாம் இது என்ன கிணத்து தண்ணி தானே, எப்ப வேணாலும் அது அள்ளி குடிச்சிக்கலாம். ஆத்து தண்ணியை அடிச்சிட்டு போறதுக்கு இன்னைக்குல நாளைக்கு அப்பா அம்மா நல்லா இருக்கணும். இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வா வா. எங்க நானு அதாவது நேரமாவது வியாபாரத்துக்கு போன்றி இன்னைக்கு தானே வந்தா அதுக்குள்ளாரியே வியாபாரம். அவன் இன்னைக்கு பக்கமா ஒரு அதாவது பக்கமா ஒரு வியாபாரத்துக்கு முடிச்சிட்டு போகணும். சரி, வர சொல்லிருக்காங்க. போன உடனே 2 நாள்ல திரும்பி வந்துருவேன். அப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம். போயிட்டு வரேன்.
கிணத்தண்ணி என்ன சொன்னீங்க? கிணத்து தண்ணி தானே, எங்கேயும் போகாது, கிணத்துல தான் இருக்கும். எப்ப வேணாலும் மோந்து குடிச்சிக்கலாம். பாசா முடிச்சு போச்சு என்ன பண்ணுவீங்க? ஆசை பிடிச்சிட்டா ஏதோ மருந்துங்கிறது போட்டு அலாசிக்கலாம். அப்படிதான் உங்களுக்கு எதுக்கு வருது? இல்ல பாசாடு குடிக்குதா இல்லைன்னு பாத்துட்டு அப்ப கிளீன் பண்ணி நீங்க தான் குடிக்கணும். சரி இன்னைக்கு போயிட்டு 2 நாள் திரும்பி வந்துடுறேன். அப்புறம் நம்மளுடைய விஷயத்தை பத்தி அப்புறம் பேசிக்குவோம். முதல்ல நான் போயிட்டு ஆமாடி போயிட்டு வந்துடுறேன். அதாவது நான் போயிட்டு வர வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. குறைகள் வச்ச ஒரு அடி மாமனார் மாமியார் பார்த்தேன், என் குணத்தை பார்த்து எனக்கு குணவதின்னு பேர் வச்சாங்க. அதனாலதான் சொந்தம் இருக்கக்கூடாது. கண்ணுக்கு சிக்கணும். இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாத்தையும் கேட்டுப்பாரு. இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. இல்ல அப்படி இருந்தா எல்லாரும் எங்கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. உன்னுடைய குணத்தை கேட்ட குணவதின்னு பேர் வச்சு ஒருத்தையும் கூட வாய் திறக்க மாட்டாங்க. எல்லாம் தூங்கிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால உன்னுடைய குணத்தை பார்த்தா குணவதி வச்சு சொந்தம் விட்டு போக கூடாது. எங்க அம்மா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது. நீ கல்யாணம் முதல் நாக இவ்வளவு நாளா எங்க அப்பா அம்மாக்கு எந்த ஒரு குறை வச்சதில்லை. சரி அதனால பேசுறது நாள் சுமந்து உன்னை மூச்சடைக்கு பெருக்கெடுத்து பல 100 தவம் இருந்து பாசமாய் பெற்றெடுத்து மாறுலையும் தோளுலையும் நீ உறங்க யானை கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நெத்தி வெறுது மித்தஞ்சொட்டி உனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே இதுதான் பூமி. களவெட்டல் நெல்லரிக்க கல் கடுக்க அவள போறோம். நெல்லு சோறு பொங்கி தந்து நீச தண்ணி அவ கூடிப்பா. மாத்தி கட்ட இல்லாம விதியான நீ இருப்ப அவனுக்கு வெப்பு கட்டி வச்சிருந்து புது துணி வாத்தருவேன். எனக்கு தலைவலின்னா கண்ணீரை நீ வடிப்ப. ஊருப்பட்ட சாமி கும்பிட்டு நீரை நீ முடிப்ப. என்ன தேய்ச்சி தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப. சாயங்காலம் வீடு வந்த வாரி கட்டி முடிப்பேன். எத்தவளை நீ உனக்கு நீராது தெரிஞ்சதம்மா. ஒத்த கல்லு முக்குத்தியத்தா அழகு வச்சையம்மா. பாசத்தக பட்டியல் போடணுமா? அந்த ஆகாசம் பத்தாது சத்தியமா சத்தியமா. தொப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி யாராட்டி மொத முத்தமிட்டு மூச்சு கத்த பங்கு போட்டு மாறுலையும் தோளுலையும் நீ உறங்க யானை கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நெத்தி வேர்வ நித்தங்கட்டி புத்தி புத்தி உன்ன வளர்த்தது யாரு? இவதான்னு சொல்ல தெரியணுமா? ஓ அம்மாவோ கோடி சாமி இதுக்கு ஈடாகுமா? போடு போடு போடு. சந்தோஷம் காலத்துக்கு வறுமை கரை சேர வேணும்னு கடவுளை நீ தொழுத. ஆசைப்பட்ட அத்தனையும் சொல்லாம நீ மறைச்சவ. பழமரமா வளர ஆணி வேற நீ இருந்த சுமதாங்கி கள்ள போல அவசாய தாங்கிக்கிட்டா. சோதனைய வேதனையே அத்தனையும் ஏத்துக்கிட்டா. அருமையான ஒரு பாடல். என் தாய் தந்தையை பத்தி ஒரு எடுத்துக்காட்டு போல என் தாய் தந்தைக்காக இந்த ஒரு பாடல். வட்டி கடன் வாங்கியிருந்தா அடைச்சி தீருமம்மானே. பட்டக்கடன் உனக்கு தாயப்படி தீருமம்மா. பாசத்தை பட்டியல் போடணுமா? அந்த ஆகாசம் பத்தாது சத்தியமா சத்தியமா. 300 நாள் சுமந்து மூச்சடைக்கு பெத்தெடுத்து மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு மாறுலையும் தோளுலையும் நீ உறங்க யானை கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நெத்தி வேர்வ நித்தஞ்சுட்டி புத்தி புத்தி உன்ன வளர்த்தது யாரு? அதான்னு சொல்லி தெரியணுமா? ஓ அம்மாவோ கோடி சாமி இதுக்கு ஈடாகுமா? போனா போனா போனா. சரி
தேவாரத்து கிளம்புறோம். அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்கான். ஏய் குணபதி, நான் வரும் வரைக்கும் தாய் தந்தை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் விலைக்கு எந்த தாய் தந்தை போல நல்லபடியா பாத்துட்டு இருக்கமா. நான் போனோன்னு வந்துடுறேன். சண்டே நான் எவ்வளவு வையாரமா சேர் போட்டு சிம்மாசனம் போட்டு உட்கார்றதுனா வயிறு நம்பி போச்சு திம்புரு. உண்மை பையன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கொழுப்புல உட்காந்துட்டு இருக்கிறான். ஆமா உண்மைதான். ரெண்டு பேரும் தின்னுபுட்டு என்ன ஒரு இது பாரு. என்ன பண்ணலாங்க இப்ப கூட பையன் வந்தான்ல, இவன் இந்த தேவடி என்ன சொல்லிருக்கணும், மகனே திருமணம் செய்து 5-6 வருஷம் ஆகுது, உன் பொண்டாட்டி நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற, போய் பேசுப்புடுன்னு சொல்லாம சொல்லக்கூடாது. சொல்லாம சொல்லக்கூடாது. பைத்தியக்கார கூறு கட்ட மாதிரி பேசாத. ஏன் பெத்தவங்க போய் மவகிட்ட போய் அவளை வேலை விடுறான்னு சொல்லுவாங்களா? வேலை விடுன்னு சொல்ல வேண்டாம், பொண்டாட்டி போய் பேசு சொல்றதுக்கு என்ன பேசுறா பாரு பேச்சு. அப்ப இழுத்து இழுத்து வச்சு மட்டும் தெரியுமா இப்ப என்ன பண்ணலாங்க? நீ என்ன பண்ணலாம்? இவங்கள அண்ணன் இத்தனை நாள் பண்ண சுத்துறதை விட இதுக்கு மேல சுத்துறதை பண்ணி நம்ம வீட்டுல இருக்கிறதே விடக்கூடாது. அப்படியா? இவங்க இருக்கிறதுனாலதான் தொந்தரவு. இருக்கலாமா? எனக்கு ஓடி போய் என்னடா இத்தனை நாட்களாக மருமகளே மருமகளே என்று உன்னை கூப்பிடுறது மட்டும்தான் மனசால என் மகள் மாதிரிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ரொம்ப நினைச்சிருப்பீங்க மகன் மாதிரி. இதோ எங்களை மாமா அத்தைன்னு சொல்லி மாமனாரும் அத்தைன்னு சொல்லி போட்டு அடிக்கிறியே, இதே உன்னை பெத்த தாய் தந்தை இதே மாதிரி அடிப்பியாமா? பெற்ற தாய் தந்தையை அடிப்பியான்னு கேக்குறியே, எந்த ஒரு பெற்ற தாய் தந்தையாவது தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை கெட்டு போன்னு சொல்லி நினைப்பாங்களா? நீங்க நல்லதான் நினைச்சீங்க. எனக்கு திருமணம் செய்து வரும்பொழுது என்னமா பாவம் பண்ண, இந்த நாடு நகர சொத்து சுகம் ஆஸ்தி அரமனை எதுலையுமே குறை இருக்காது, எந்த குறையுமே இல்லாமல் நல்ல முறையை உன்னை பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி இந்த சட்டமட்ட திருட்டோலி நாசமா போன முண்டை வருகிறா பாரு, இந்த முண்டை இவதான் என்னை கூட்டிட்டு வந்தா. என்ன குறையும் இருக்காதுன்றதுக்காக என்னை அழைத்து வந்தீங்க இல்ல, எனக்கு குறையில்லாம இருக்குதா? என்னமா குறை? நாடு சொத்து சுகம் காசு பணம் நகை நட்டு புடவை துணிமணி இதை விட்டு இருந்துட்டா போதுமா? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் கொடுக்க வேண்டிய சுகத்தை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தால்தான் அவன் ஆண்மகன். படுக்கிறது மட்டும் தான் சுகமா? படுக்கிறது மட்டும் சுகம் கிடையாது. திருமணமான நாள் முதலாக கட்டிய மனைவி வந்து ஆசை வார்த்தையாக 4 வார்த்தை பேசணும். அதுதான் இவன் நேரம் சொல்லிட்டு வரேன். படுக்கிறது மட்டும் கிடையாது, ஆசா பாசத்தோடு கட்டிய மனைவி எடுத்து 4 வார்த்தை நாயவா பேசினாதான் அந்த பொண்டாட்டிக்கு மனசு சந்தோஷமா இருக்கும். அதுக்கு உடறீங்களா? ஏன்னா அதுக்கு உடறீங்களா? வந்த உடனே அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மாவை பார்த்ததே இல்லாத மாதிரி அவங்க குதிக்கிறான். கண்ணே குருபுத்திரா கண்ணே குருபுத்திரா கண்ணே குருபுத்திரான்னு நானும் சொல்றேன். கண்ணே குருபுத்திரா குருபுத்திரான்னு இந்த லாரி வேற போயிட்டே இருக்கிறானுங்க. அதுதான் அதனால வந்ததுல இருந்து குருபத்ரா குருபத்ராங்கிறதுக்காக நீங்க இழுத்து போட்டுக்கிறீங்களே. என்ன அவன் பெத்த பையனா? நீங்க 2 பேரும் அப்பா அம்மாவா? இவன் பெத்த தாயா? இவன் பெத்த தாய் இல்ல, இவனுக்கு மாமியா கிடையாது. என் புருஷனுக்கு 2ஆம் நாள் மாமத்து சக்கா. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மறுபடியும் சொல்லாத குணவதி.
இருக்குதுமே தவிர இந்த மாதிரி இருக்கிறது எங்களுக்கு எப்படி அம்மா தெரியும்? ஒருவேளை முன்னாடியே சொல்லியிருந்தா என் மகன்கிட்ட நான் சொல்லி எடுத்து சொல்லி உன் மனசுல போட்டு இப்பேற்பட்ட வேதனையை மறைச்சுக்கிட்டு எங்களை போட்டு அடிக்கிறது என்ன குணவதி நியாயம்? எங்க என் புருஷன் என்கிட்ட வந்தாவே என்னை குடும்பத்தரா நீ இழுத்துட்டு போயிடுறியே, அப்புறம் நீ சக்காலத்து இல்லாம என்னடி நீ எனக்கு ஏண்டி தேவடியா கையால ஒரு துளி விஷத்தை கூட வாங்கி குடுத்துட்டு செத்து போற மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாத கூடவதி. நட்டுக்கடை சகலாத்தி, பாம்பு கடை சகலாத்தி, தேடு கடை சகலாத்தி, ஊது கடை சகலாத்தி, உதும சகலாத்தி. இவ பாரு பொம்பளையாட்டமா நிக்கிறா, கருமாத்திரம் பிடிச்ச முண்டை தட்டமட திருட்டு வரி. இவ பார்த்தா பொம்பளையாட்டம் இல்லையா? என்ன பார்த்து இப்படி பொம்பளையாட்டம் இருக்குது. இந்த கோயில் இருக்கிற மாரியம்மன் சிலை மாறி நான் என்னை வந்து வணங்குங்க. கொண்டு வைக்கிறியா? கருவ புண்டமா தீபல்லையா? அதனால இதற்கு மேல படிக்க என்னடி சொல்றேன்? அடித்ததெல்லாம் அடித்தாய், பரவாயில்ல, பேசுறதே நல்லா தாங்கிட்டோம். இந்த பாலா போட வயிறுன்னு ஒண்ணு இருக்குது, அதனால ஏதோ சாப்பாடு கொஞ்சம் போடுமா சாப்பிட்டுட்டு சீக்கிரமா எப்ப பார்த்தாலும் சோறு 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 சோறு. இப்பதானே தின்ன, இப்பதானே உங்க பையன் வந்தான், இப்பதானே தின்னீங்க. ஏன்னா மொச்சோட்டை தின்னு படுத்து தூங்கவே முடியல. இந்த பஸ் லாரியில போயிட்டு அதே மாதிரி டர்ரு பொருள் விட்டே திரியறாங்க கருமா. சோறு வேணும் எங்க யாரங்க மந்தி வாடா, நீ வாடங்க வாடாங்க. எங்கடா போன வேண்டாம் இதுக்கு போயிருக்கேன். எதுக்கு? பாவாடை அந்த வேலையை போறியா? பாவாடை நான் தான் தினம் போய்ப்பேன். என்னோட பாவாடியா? அப்ப நீ பொழைச்சிக்குவேன். அதனால நம்ம வீட்டுல அந்த நாய் ஜிம்மி பப்பி இருக்குது இல்ல? ஜிம்மி பப்பி, அந்த நாய் குடிக்கிற சட்டி இருக்குது இல்ல? ஜிம்மி பப்பி. ஆமா, ஜிம்மி பப்பி என் ஃபேவரட் நாய். அதனால அந்த நாய் குடிக்கிற சட்டி இருக்குது இல்ல, அதை எடுத்து ரெண்டா கொண்டு கொண்டோம். அதனால நம்ம வீட்டுல அதாவது 3 வருடத்திற்கு முன்பதாக அந்த புரண்டை பிடிச்ச ஆரியம் இருக்குது இல்ல? புரண்டை பிடிச்ச ஆரியம் அதை எடுத்து அதை கொஞ்சம் தூள் காய்ச்சிட்டு வா, எடுத்துட்டு வா பாக்கலாம். குடி குடிச்சுக்கோ. மருமகளே குணவதி, என்ன சட்டி மாதிரி தெரியுது? சட்டியா? சட்டி தான் சாப்பிடுற. அது வெள்ளித்தட்டு எங்க? வெள்ளித்தட்டு இது இருக்குது. வெள்ளித்தட்டு என்ன சட்டி? 3 சட்டியாவே இல்ல, என்னமா வேற மாதிரி தெரியுது. வெள்ளித்தட்டு, தங்கத்தட்டு, வெங்கல தட்டு, பித்தளை தட்டு, இதெல்லாம் என்னுடைய அண்ணன் தம்பியுடைய மாமா மச்சம் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு போடுறதுக்கோசரம் எடுத்து அலமாரி மேல வச்சிருக்கிறேன். இது நம்ம வீட்டுல இருக்கிற அந்த ஜிம்மி பப்பி நாய் இருக்குது இல்ல, அந்த நாய் குடிக்கூடிய சட்டி எடுத்து ரெண்டா உடைச்சு கொண்டு இருக்கிறேன். இஷ்டமா இருந்தா இதுல தின்னுங்க, இல்லைன்னா எப்படி சாவுங்க. என்ன பண்றீங்க? இதுலயே அந்த பொன்னேரி சாப்பாடு என்னாச்சு? ஏய், அதெல்லாம் எங்க அண்ணன் நாளைக்கு வரது. முன்னாடி படுத்து கதை கேட்ட சண்டால ஒரு மணி நேரம் சாட்டவர் பின்னிடுகிறேன். அந்த ஆரிய கூடால காய்ச்சிருக்கிறேன், குடிச்சிருக்கீங்களா? கரெக்டா பிடிக்கணும். பிடிக்கலாம்ல? ஏய், குடிக்கலாம்ல? நல்லா புடியா?
குடிச்சீங்களா? மருமகளே யாரு பூல்ல கொஞ்சம் உப்பு பத்தல, கொஞ்சம் உப்பு போடு. ஆறா. 4 பேர் பார்த்தா தூங்குறா. ஒரு கேடாமா ஆரி கூட அதுலயும் பூவர கேக்குறான். ஏமா? ஏய், நான் தான் தெரியாம கேக்குறேன். உங்க 2 பேருக்கும் வெக்கம், மானம், சூடு, சொரணை, ஈனம் ஏதாவது இருக்குதா இல்லையா? ஏதாவது இருக்குதா இல்லையா? சோத்துல இத்தனை நாள் உப்பு போட்டு தின்னீங்களா? இல்ல சோத்துல உப்புக்கு பதிலா வேற ஏதாவது போட்டு தின்னீங்களா நீங்க? இப்படி நாட்டை ஆண்டுவது இந்த அனுபவத்திலிருந்து இந்த குருபத்திலையும் ஆளும் போது நல்லபடியாக அந்த நாட்டை ஆனாங்க. யார் செஞ்ச பாவம் தெரியல. இவர்கள் செய்த பாவமா, இவருடைய முன்னோர்கள் செய்த பாவமா என்று தெரியவில்லை. இப்படி கண்கள் தெரியாத பாவிகளாக மாறிட்டாங்க. கண்ணு தெரியாத அன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும்? எங்க போய் செத்து போயிருக்கணும். இந்த பொழப்பு தேவையா? இந்த பொழப்பு தேவையா? ஏய், இதுக்கு மேல சொல்றேன், 7 ஜான் உடம்புல எல்லாளவு உங்களுடைய உடம்புல ரத்தம் ஓடுறது உண்மையாக இருந்தால், 7 ஜான் உடம்புல எல்லாளவு ரத்தம் ஓடுறது உண்மையாக இருந்தால், இனிமே இந்த கூளை குடிச்சு விட்டு இனிமே என் வாசல் தேடி வரக்கூடாது, என் வீட்டு தேடி வரக்கூடாது. ஏதோ ஒரு ஏரியோ, ஏதோ ஒரு ஏரியோ, ஏதோ ஒரு குளமோ, ஏதோ ஒரு ஆறோ, ஏதோ ஒரு கடலோ, அங்க போய் உளுந்து நீங்க 2 பேரும் செத்து போயிடணும். இதுக்கு மேற்படிக்கு என்னுடைய வீட்டு தேடி நீங்க வரக்கூடாது. புரிகிறதா? போய்விடுங்க. இன்று நாய் குடிக்கும் சட்டியில் கூழ் குடிக்க விதி வந்து விட்டது. இதோ வணிகத்தை வியாபாரத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி என் மனைவிடத்திலே தாய் தந்தை சொல்லி விட்டு வந்தேன். போகும் வழியில பூனையாவது குறுக்கு போகிறது. அதாவது பூனை சகனம் பொல்லா சகனம். இந்த சகனத்தை பார்த்து கொண்டு போய் நமக்கு ஏதாவது தொழில் நட்டமானா ஒண்ணு செய்ய முடியாது. அதனால இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு வியாபாரத்துக்கு போலாம். இன்னைக்கு பக்கத்தரமா இருந்து தாய் தந்தை நல்லபடியா பாத்துக்கணும். போலாமா? போலாம் போலாம் போலாம். கை வலிக்கும். இங்க பாரு, கை வலிக்கும். இந்த காட்சியை பார்ப்பதற்காக நான் உயிரோடு இருக்கிறேன். அம்மா ஐயோ
நல்ல நாட்டிலே இருப்பார் என்று நாடு விட்டு நாடு தேசம் விட்டு தேசம் என்று கப்பல் ஏறி சென்று வியாபாரம் செய்து கொண்டு வந்த போனால் 6 மாதங்கள் வந்தால் 6 மாதமாக உங்களுக்காக படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேனே கடைசியாக நாய் குடிக்கும் சட்டையிலே சோறு பார்க்கக்கூடாது யாரு தெரியக்கூடாது யாருக்கு தெரியக்கூடாதுக்காக நாங்கள் இருவரும் கட்டி காத்து வந்தோமோ அப்படியாப்பட்ட இந்த விஷயமானது என் மகனாக மட்டும் நாய் குடிக்கும் சட்டையிலே பார்த்து விட்டாரே கண்ணுக்கு கண்ணாக உன்னை நல்ல வழியாக நாட்டிலே இருப்பார் என்று எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் இருந்தானே சந்தோஷமாக நான் வணிகத்துக்கு போகிறேன். ஆனால் இந்த கோலத்தை பார்த்தது என் நெஞ்சமே படாருன்னு வெளிப்பது போல அம்மா நாங்களும் வாழ்ந்து கெட்டவர்கள் இந்த நிமிஷமே செத்தாலும் கவலை இல்ல ஆனா நீங்க வாழக்கூடியவே இத பார்த்துட்டு நீ எதுவும் மனசுல தப்பா நினைக்காத வீட்டுக்கு வரமாட்டோம் தாயே. ஒரு குழந்தை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை பெற்றெடுத்தது எதுக்காக? கட்ட முடியாத கனவை கட்டுவதற்காக, தூக்க முடியாத சுமையை தூக்குவதற்காக, திங்க முடியாத சாதத்தை தின்பதற்காக தான் படாத பாடுபட்டு தவம் இருந்த ஒரு குழந்தை பெற்று எடுப்பது. அந்த குழந்தை பெற்றெடுத்து தாய் தந்தை நல்லா இருப்பார் என்று நினைத்தேனே. என் உயிர் இருக்கும் போது என் தாய் தந்தை இத்தனை கஷ்டத்தை அனுபவித்திருக்காரே. இந்த நாய் குடிக்கும் சட்டியிலே கூழ் குடிக்கிறீங்களே, இந்த யாரால இந்த கெதி உங்களுக்கு நேர்ந்தது சொல்லுங்க. அதை மட்டும் கேட்காது, அது மட்டும் சொல்லிடாதீங்க. அதை மட்டும் கேட்காது. யாராயிருந்தால் என்ன மனதான தாங்க முடியவில்லை. அதை சொன்னா உன்னுடைய குடும்பமே கெட்டு விடுவப்பா, கெட்டு விடுவா. அப்பா சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறாயே. என்னுடைய குடும்பம் நீங்க சொல்வதற்கு என் குடும்பம் கெட்டு போவதற்கு என்னப்பா காரணம்? அப்படியா சொல்லுங்களப்பா. என்ன ஒரு விஷயமாதானே எந்த இடத்துல மறைப்பே எங்களுக்குத்தான் இந்த வாழ்வான உயிரை வைத்துக் கொண்டிருக்க எங்களுக்கே இப்படியாப்பட்ட ஒரு ஆபத்து நேர்ந்து விட்டது. இனிமேல் மணிக்கு இந்த கதைக்கு யார் காரணம் என்று சொல்லவில்லை என்றால் உன் உயிரையே மாய்த்துக் கொள்வாயா? உண்மைதான் தந்தையே. இதோ உன் மனதிலே இருக்கிறது எனக்கு தெரிகிறது. அப்படி நான் சொல்ல வேண்டும் என்றால் அந்த யான் இந்த தவறு உன்னால அவங்களுக்கு எந்த உயிருக்கு ஆபத்து ஆகக்கூடாது. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. அப்பா என்னால் எந்த ஒரு ஆபத்து ஆகாதப்பா. அப்படியா? பெற்ற மகளிடத்தில் சத்தியம் நிலையில்லாத ஒரு பொருள். கோபத்துல ஏதாவது பண்ணிட்டீங்க அதுக்காக உயிருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. அப்படியா? அப்படியாப்பட்ட சத்தியம். சரி, நீங்கள் கேட்கிறேன் என்று என்னால் அந்த கொடுமை செய்தவருக்கு எந்த ஒரு உயிர். அப்படியா? ஆமா. ஆனால் இப்படியாப்பட்ட இந்த நிலைமைக்கு யாத்திரியம் நாய் சட்டியில கூழ் குடிக்கிற இந்த நிலைமைக்கு யாத்திரியமா காரணம் யாரப்பா? இதோ உன்னுடைய மனைவியாக என் மருமகளாக குணவதி தான். என்னுடைய மனைவி உணவதினாலே எத்தனை காரணமா? அடே சண்டாளி, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் மணிக்கு கண்கள் தெரியாத ஒரு பெரியோர்களின் நினைக்காமல் மணிக்கு பெற்றால்தான் பிள்ளையா, பெறாவிட்டால் பிள்ளை தானே. பிள்ளை போல் நினைத்து தாய் தந்தை போல் நினைத்து என்ன பெற்ற தாய் தந்தை நினைக்க முடிய அப்படி அந்த சூழ்நிலையில் நின்றுவிட்டு இப்படி கண்கள் தெரியாத வயதானவர்களை அடி அடி அடித்து சித்திரவதை செய்து இந்த நாய் குடிக்கும் சட்டியிலே அந்த கூளை ஊத்து கொடுக்கிறாய் என்றால் அப்பேறப்பட்டவள் இத்தனை நாளாக குணத்து கேட்ட குணமதி என்று பெயர் வைத்து என் அண்ணன் மகளை திருமணம் செய்து வந்தார். என் தாய் தந்தைக்கு எந்த ஒரு ஆபத்து வராது என்று சொல்லி தங்களுடைய வார்த்தை தட்டாமல் வரைக்கும் நான் திருமணம் செய்து வந்து
உங்களை அவளை நம்பி விட்டு போனேன். இத்தனை வருட காலமாக இத்தனை சித்திரவதை ஏனப்பா என் இடத்தில் சொல்லவில்லை. 5 வருஷம் 3 வருஷமா நல்லா தான் பாத்துக்கிட்டா. அம்மா மாதிரி அப்பா மாதிரி எந்த கவலை இல்லாம எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டா. ஏதோ தெரியல இந்த 2 வருஷமா தான் காலையில எந்திரிச்ச உடனே என்ன போட்டு 2 பேர்த்தையும் அடின்னு அடிக்கிறது, உதைக்கிறது, மிதிக்கிறது, அவளா இவளான்னு கெட்ட வார்த்தையா பேசுறவங்க அம்மா வச்சு எப்படி ஆகுறது விட்டுமா எதையாவது நான் பொறுத்துக்கிறேன். ஆனா என் மகன் உன்னை என்னை சேர்த்து வச்சு பேசும்போது எனக்கு அடிவையிலெல்லாம் அப்பா, இனிமேல் படிக்க அந்த சிறுக்கியை, அந்த நாசக்காரியை இந்த உலகத்தில் விட்டு வைக்கூடாது. என் பெற்ற தாய் தந்தைக்கு இத்தனை கஷ்டம் துன்பத்தை கொடுத்தவளை உயிரோடு விட மாட்டேன். வருகிறேன். கோவப்பட்டு குடும்பமானது அழிஞ்சு போயிடும். அப்படின்றதாலதான் எத்தனை நாட்கள் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நீ கோவப்படுவது எனக்கு தெரிஞ்சதால இத்தனை நாள் நாங்க மறைச்சு வச்சோம். சித்திரவதை வாங்கிக்கிட்டு கூழை குடிச்சுக்கிட்டு நாங்க இருந்தாலும் எப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு. ஆனா சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கிறேன் அவனுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு. அதனால நான் தனியா விடமாட்டேன். வா, வேற எங்கேயாவது போயிடலாம். இல்லையம்மா, போவதற்கு முன்பதாக என்னுடைய குணவதியாகி என்னுடைய மனைவியை பார்த்து 2 வார்த்தை வாய் வார்த்தை கேட்டு வர. அப்புறம் அதுக்கு பிறகு நாம எங்க போகலாம் என்று அங்க போவோம். இது கட்டுப்பட்டவன் நம்ம மகன், உயிருக்கு எந்த ஆபத்து வராது. சீக்கிரமா போயிட்டு பார்த்து நல்ல வார்த்தை சொல்லிட்டு வாப்பா, நம்ம போயிடலாம். போய் வருகிறேன். பாபாடா, கொஞ்சம் கூட ஈவை இறக்கம் இல்லாமல் கண்கள் தெரியாத இந்த வயதான கனவிலை அடி அடித்து சித்திரவதை செய்து அவன் எவன் என்று ஏனிலமாக பேசி சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார். இத்தனை நாளாக எல்லா விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குமில்ல? அப்படி தெரிஞ்சிருந்து ஏன் என் இடத்துல மறித்தார்? அதுல ஒரு விஷயம் இருக்குது. எப்படி? நான் இந்த விஷயத்தை எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டா நான் வந்து பொட்டாட்டி கையை பிடிச்சி எடுத்துட்டுன்னு சொல்லி என் மேல பழி போட்டுருவேன். அவர் உன்னை கொண்டு போடுவாரு அப்படின்னு என்ன மிரட்டிட்டா. நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இவளை லேசில் விடக்கூடாது. ஆனா அவளுடைய வாயிலே உண்மை சொல்ல வைக்கணும். அதுக்கு ஒரு வழி. எப்படி? உங்க பொண்டாட்டிய உங்க அப்பா அம்மாவை நீங்க வெறுக்கிற மாதிரி பேசணும். பொண்டாட்டிகிட்ட போய் பொண்டாட்டி வந்து அந்த கிளம்பி பேச்சு கேட்டுட்டு தின்னால ஒண்ணு கண்டுக்கல்றி அவங்க கிடந்துட்டு போறாங்க, இக்காடு கட்டிட்டு போறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி வாயிலேயே உண்மை வர வளைக்கணும். அப்படியா? அங்க வந்து பாரு. உங்க அப்பா அம்மாவை நீங்க வெறுக்கணும். பொண்டாட்டி வந்து மேல தூக்கி வச்சணும். மேல தூக்கி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடித்து அவளுடைய வாயாலே இந்த உண்மையெல்லாம் சொல்ல வைக்கணும். என்னென்ன சித்திரவதை பண்ணு அவன் வாயால சொல்லுவான். ஆமா. கண்டே குணவதி, ஆமா இங்க 2 பேர் இருந்தாங்கல்ல, அப்புறமா கூட்டிட்டு ஏடி எந்த நேரம் பார்த்தாலும் அப்பம்மான்னு நான் போறது 6 மாசம் வந்த ஒரு நாளாவது எவ்வளவு ஆசை மனசுல இருக்கு, எவ்வளவு ஆசை வச்சு அந்த கண்கள் தெரிய கவோது நாய்ங்க எந்த நேரம் பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தா போது குருபுத்ராடு எந்த நேரம் மகனே விடுறதில்ல. சந்தோஷமாக உங்ககிட்ட இருக்கலான்னு அங்கிருந்து வரும்போது எத்தனையோ மலைக்கோட்டை கரண்ட் லைன் எல்லாம் எப்படி புடுங்கலாம் கூத்து முடிஞ்சா அப்படின்னு பாத்துட்டு அங்கிருந்து சும்மா நாடி எந்திரிக்குதா இல்லையான்னு பாக்குறேன். ஓ கையெல்லாம் அதனால வரும்போது எத்தனையோ ஆசையோடு அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, வயசானவங்க அவங்க. அந்த சனிங்க எப்பதான் சொல்லமா பெத்த அப்பா அம்மாவை அந்த சனி இருக்கிற வரைக்கும் என் குடும்பம் வளராது, எனக்குன்னு ஒரு வாரிசு பிறக்காது. அதனால அங்கிருந்து வரும்போது எவ்வளவு சந்தோஷமா வருவேன். போனோன்னு குணவதி கிட்ட சந்தோஷமா இருக்கணும் குடிக்கணும் எத்தனையோ ஆசையோட வருவேன். அங்கங்கடி சும்மா திருப்பி பாத்துட்டு நீ எங்கேயே அவளை பாத்துட்டு இருக்கீங்க? அவன் நான் பாக்கலையே. அப்படி
அவன் என்னமோ பைத்தியக்காரன் மாதிரி சாட பண்ணிட்டு நீங்க இந்த இருக்கிறான். பக்கம் வாங்க. சொல்லுங்க. அப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு வருவேன். அங்கிருந்து வர்றதுக்கு வராது கூட அப்பாடு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போகுது. காந்த ஓட்டுற மாதிரி 2 பேர் 2 பக்கம் உட்கார வச்சு சோறு போடு, சோறு ஊட்டு, அது விட்டு தாலாட்டு பாடு அப்படின்னு இப்படியே தினமும் இப்படியே செஞ்சுட்டாங்க. அதனால உன்னை பார்க்க முடியாம எனக்கு ஆசைகள் இருக்காத. அந்த சனி சாவணும், 2 சனிக்கு சாவணும். சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா நீ அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே. 2 பேர் அப்படிங்கிறிய. நீங்க 2 பேரும். ஓ நாங்க 2 பேரும். ஏங்க அவங்களுக்கு ஏங்க சாப்பிட சொல்றீங்க அப்பா அம்மாவை? அந்த சனி இருக்க வரை நாம அதாவது நாம சந்தோஷமா இருக்க முடியாதுல்ல. அப்படியா? முதல்ல அந்த சனியத்தை எங்க காணா, எங்க போய் செத்துட்டாங்களா? என்னடா திடீர்னு இப்ப பேசுறது? ஆமாமா, கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுதுக்கு அப்புறம் எதுவும் கண்டுகள் இல்ல. மனசு மாறிடுச்சு. நாம சொல்லிடலாமா உண்மையில? இது என்ன இந்த ஒரு 6:45 அரையும் காலம் எத்தனை? 6:45 அரையும் காலமா? 6:45 அரை 7:15 காலு சேர்த்து 7:30 உங்களுக்கு ஆரம்பிச்சிச்சு. ஏய் 7:30 ஆரம்பிச்சிச்சு. ஏய் குணவதி ஆடிங்க. என்னங்க நீ இன்னைக்குதான் எனக்கு உனக்கு நான் ஆசையா கூப்பிடுறீங்க. நான் குணவதின்னு கூப்பிடுறீங்க, அவ குணகோதி. இன்னைக்குதான் என்ன நீ ஆசையா கூப்பிடுறேன். நல்லா எங்கடி அங்கிருந்து வந்தாதான் என்ன வடை போட்ட மாதிரி வந்து மொச்சிக்கிறாங்களா? ஆமாங்க கருமா, நானே உங்ககிட்ட இப்ப நானா சொல்லு காத்துக்கிட்டு இருந்தேங்க. ஆமா, திருமணம் செய்து 5 வருட காலமாக 5 வருஷமா நீங்க என்ன கண்டுக்கிறதே கிடையாது. அதனால நானும் 1 வருஷம் பார்த்தேன், 2 வருஷம் பார்த்தேன், 3 வருஷம் பார்த்தேன். நீங்க வந்து என்ன கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா கல்யாணம் 5 வருஷத்துல உனக்கு ஆசைகள் இருக்கும், 2 பேரும் ஒன்னா சேரணும்னு இருக்கும். வரும்போதே இங்க லாக் பண்ணிடுறாங்களே என்ன? எங்க மேட்டூர் அணை போட்டு அடைச்ச மாதிரி தண்ணி பூரா திறந்து விடாம தண்ணி பூரா அங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அந்த மூதைய புடிச்சு நாயிங்க எங்கிட்ட போனாங்க? எங்க அவங்களா? ஏங்க அடியான அடி உதையான உதை ஆணை அடிக்கின்ற சமைக்கிறான சொல்லிடலாமா? சொல்லு. ஆணை அடிக்கின்ற சமைக்கிறான அடி அடின்னு அடிச்சு குதிரை அடிக்கின்ற சமைக்கிறான போட்டு கொல்லவும் செஞ்சு எப்படி எப்படி போட்டாச்சு. கொஞ்ச நேரம் சித்திரவதை இல்ல, எட்டி மாமனார் ஒட்டாங்கல்ல உதச்சு அதெல்லாம் சொல்லுது. ஒட்டாங்கல்ல என் மாமனார் எட்டி உதச்சி செருப்புல எல்லாம் கூட அடிச்சாங்க. மாமனார் சீவகட்டையில் விளக்குமாத்துல அடிச்சு அதெல்லாம் சொல்லு. விளக்குமாறு 4-5 விளக்குமாறு எல்லாம் பிஞ்சு போச்சு. யாரு? ஆமா எங்க அப்பா. அப்பான்னு சொன்னா அந்த கிழவன அந்த குறுக்கு கபோது இருக்கிறான். அவன் அடி அடிச்சு ஒரே போடுறதுல ஒரு நாளைக்கு ஒரு தொட்டாங்குச்சி கூடுதான் நம்ம வீட்டுல எல்லாம் படுக்கிறதுல. நீ வரும்போது மட்டும் தான் உங்களுக்கு வீட்டுல இடம். மத்த நாளெல்லாம் ஆடு மாடு கட்டுறோம்ல கொட்டாயி, அந்த கொட்டக்காயில தான் போட்டு படுக்க வச்சு கொட்டாயில படுத்திருப்பாங்க. ஆமா, அதனால அந்த கொசு கடியில் இருப்பாங்க. கொசு கடியா? கொசு கடிச்சா என்ன, பாம்பு கடிச்சா என்ன, தேள் கடிச்சா என்ன, பூரம் கடிச்சா எனக்கு என்ன? அதனால நீ பத்தியும் நான் ஏசி ரூம் சாப்பாடு எப்படி சாப்பிடுற? டபுள் ஏசி, ட்ரிபிள் பேனு, ஸ்பிரிங் பெட். செவுட்டு முட்டைங்களா? ஸ்பிரிங் பெட் இதெல்லாம் போட்டு நான் படுத்திருந்தேன். அதாவது கடைசி நீங்க வந்துட்டு போனீங்கல்ல இப்ப பக்கமா, அவளுக்கு அந்த தேவடிகளுக்கு புடவை அந்த குருட்டுக்கா போதிக்கு அதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கல்ல, எனக்கு ரொம்ப என் மனசை பாதிச்சிருச்சுங்க. அப்படியா? தினமும் கோழி அடிச்சு நல்லா பொண்ணி அடிச்சு போட்டு நீட்டா சாப்பிடுற. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு 5 ஒரு 2.5 எத்தனை? 5 2.5 7.5 ஆரம்பிச்சிச்சு. என்னடா 7.5 இல்லையா டைம் ஆகுதுல்ல எனக்கு. அடி 7.5 இல்ல 5 5:45 தான் ஆகுது. அதனால நீ எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டுட்டு நீட்டா இருக்கிற. அவங்களுக்கு இந்த கூழ் ஊத்திடுது, பழைய கஞ்சி. அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆடின புரட பிடிச்ச ஆரியம் இருக்குது இல்ல, அந்த ஆரியம் எடுத்து அவங்களுக்கு சோறு போட்டு சோத்துக்கு உப்பு கேட்டாங்க. உப்பு கிடையாது ஒண்ணு கிடையாது, மண்ணாளி போட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னோம் பாரு, நேரம் செத்து இருப்பாங்க. எப்படி நேரம் காக்கா கழுவல்ல கண்ணை கொத்திட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொன்ன? எப்படி சொன்னேன்? இந்த 7 ஜான் உடம்புல எல்லாரும் ரத்த போடுறது உண்மையாக இருந்தா வீட்டுல நீ வாசல மிதிக்க கூடாது. நீ எனக்கு மாமியா கிடையாது, நீ எனக்கு என் புருஷனுக்கு 2ஆம் தாரமா சக்காலத்தில் சொன்ன. என்ன சக்காலத்? ஆமா, உங்களுக்கு உங்களுக்கு வந்து 2ஆம் தாரமா உங்க அம்மா. எங்க அம்மா வந்து எனக்கு பொண்டாட்டி. உனக்கு சக்கலாத்தி. சக்கலாத்தி. அதே சக்காலி.
கண்டார் ஒரு தேவடியாளர். ஏய் என்னடி சவுண்ட்? மேல கைய வச்ச நடக்கிறது வேலையாயிரும். என்னடி தேவ- ஆடுடா. ஆடுடா. ஏய், என்னடி நிறுத்துறா முதல்ல. யாரை நினைச்சிட்டு இருக்கிற? என்னடி ஏய் ஏடி எதற்கு மேலே நீ எனக்கு கணவனும் கிடையாது, நான் உனக்கு மனைவியும் கிடையாது. இதுக்கு மேல என் மேல கைய வச்ச பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, விட்டு இடுப்பு இடுப்பு நொறுக்கி விடுவான். என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நீ பொம்பளையாடி? என்ன நினைச்சிட்டு நீ இருக்க? பொம்பளையாடி? ஆம்பளையாடா? போய் ஒரு ஆம்பளை வரை ஆம்பளை ஆசைக்கு நினைக்காம பெத்த தாய் தந்தை வராமல வரைக்கு எங்க அப்பா அம்மா போட்டு சித்திரவதை செஞ்சு அடி அடி அடிச்சு அடைச்சி ஒரு ஆணினுடைய ஆசைக்கு, ஒரு ஆணினுடைய சந்தோஷத்திற்கு, காமத்துக்கு நான் ஆசைப்பட்டிருந்தா உன்னை ஏன்டா 5 வருஷம் நினைச்சிட்டு இருக்கிறேன். 1 வருடம் 2 வருடம் பாப்பேன், 3வது வருஷம் தடத்துல போற தாசண்ட போய் என்னுடைய ஆசையை நான் தீர்த்துக்குவேன். ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக நம்முடைய கணவர் இன்று திருந்துவார், நாளை திருந்துவார், நாளை மறுநாள் திருந்துவார் என்பதற்காக வழி மீது விழி வைத்து உன்னை தவிர வேற எந்த ஒரு ஆண்மகனையும் நான் என்னுடைய கணவனை கூட நினைத்து பார்த்ததே கிடையாது. அதனால பத்தினி, நீ பத்தினி உத்தமி. நான் ஒரு சொல் வாசிக்கு உன்னுடைய அப்பா அம்மாவை குடும்பப்படுத்துறது உண்மைதான். ஆனா எதற்காக நான் பண்ணேன்? நீ ஒழுக்கமா இருந்திருந்தா உன்னுடைய தாய் தந்தையார நான் குடும்பப்படுத்திருக்கவே மாட்டேன். திருமணம் செய்த நாள் முதலாக ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சுகம் படுக்கிறது மட்டும் சுகம் கிடையாது. ஒரு ஆசாபாசத்தோடு கட்டிய மனைவி இடத்துல 4 வார்த்தை பேசினாதான் அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் ஒண்ணு மிஷின் கிடையாது, வீட்டுல இருக்கக்கூடிய இந்த மிஷின் வேலை செய்யுது, அந்த மாதிரி உங்களுக்கு வேலை வெட்டி செஞ்சு போடுறதுக்கு நான் இந்த மிஷினாடா. இதற்கு உங்களோட நான் பொழைக்க மாட்டேன். இதுக்கு மேல என் கிட்ட நீ பொழைக்க வேண்டி மயிர் ஒண்ணாச்சு. ஏண்டி கண்டாரோடி எங்க அப்பா அம்மாவை படாத பாடுபட்டு சித்திரவதை படிச்சியா? அதனால அதுக்கு பதிலா ஒரு ஆம்பளை ஒரு இதற்கு மேலே உங்களோட நான் பொழைக்க மாட்டேன். இந்த நீ கட்டின தாலி இதுக்கெல்லாம் காரணம் இந்த தாலி. உன்னுடைய தாய் தந்தையரை உன்னுடைய தாய் தந்தையரை நீ பாதுகாப்பா பாத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா 10 வேலைக்கு ஆள் வச்சுக்கோடா, 10 வேலைக்காரி வச்சுக்கோடா. அவங்கள வைத்து உன்னுடைய தாய் நீ பார்க்க வேண்டியதானே? நான் உங்களுக்கு ஆள் காட்சியா, நான் உங்களுக்கு பண்ணை காட்சி உங்களுக்கு ஆட்சி வச்சு கொட்டுறதுக்கு திருமணம் செய்த நாள் முதலாக கண்ணே குணமதின்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் என்கிட்ட நிறுத்தி நீ பேசிருப்பியா? சரி, என்கிட்ட பேசிருப்பியா? இல்ல. எனக்காக ஒரு புது புடவை, எனக்காக அலங்காரத்துக்கு ஒரு நகை, ஒரு மல்லிகை பூ வாங்கிட்டு இருந்திருப்பியா? இல்ல. ஒரு கோயில் குளத்தை கூட்டிட்டு போயிருப்பியா? இந்த சுகமெல்லாம் பெண்ணுக்கு கொடுத்தாலதான் பெண்ணாகப்பட்டவள் மன நிம்மதியோடு இருப்பா. இல்லன்னா எப்படி நிம்மதியோடு இருப்பா? நீ 1000 சொன்னாலும் உன்னுடைய வார்த்தையை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுதே உனக்கு ஒரு சாபத்தை தர்றேன். நீ என்ன சாபம் கொடுக்கிறது? நீ எனக்கு சாபம் கொடுப்பதற்கு முன்பதாக நான் உனக்கு சாபம் கொடுக்கிறேன். நான் வந்து இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆண்மகனையும் நான் அதாவது ஏறெடுத்து பார்க்காத ஒரு பத்தினி இந்த மண்ணு மேல நின்றுட்டு ஒரு பெண்ணுக்கு நீ துரோகம் செய்து விட்டாய். இந்த உலகத்தில் பெண் பாவம் பொல்லாத பாவம், அந்த பெண் பாவத்தை நீ செய்து விட்டாய். அதனால நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமா போயிருவ. உன்னுடைய குடும்பம் அழிஞ்சு, உன்னுடைய அப்பா செத்து, உன்னுடைய அம்மா செத்து, நீ செத்து போய் உன்னுடைய குடும்பமே அழிஞ்ச நாசமா போயிருவ. உன்னுடைய சாவைகளை ஒன்று செய்யாது. அதனால இது உனக்கு ஒரு ஆசாவை தரேன். எந்த ஒரு ஆளோட சுகத்துக்கு நீ ஆசைப்பட்டாயே இனிமேல் படிக்கு இதோ ஒரு நாயாக போகவாயா. சாபம் அந்த கொல்லலன்னு சொல்லி அப்பா அம்மா சக்தி பண்ணிட்டீங்க. ஆனா நாய் பொட்ட நாயா போன சாபம் கொடுத்து பொட்டடா எதுக்காக? இந்த கார்த்தி மாதத்துல பாத்தியா ஒரு பொட்டடாய் பின்னாடி 10 20 நாய் ஆண் நாய் துரத்திட்டு இருக்குதுல்ல. அதனாலதான் மாட்டிட்டு திரியணும். எந்த ஒரு காமத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணல, அதனால நாயாய் திட்டிச்சு அந்த கருவினாயி அத்தனை நாயை அவளை துரத்தி அவனுடைய காமத்துக்கு அதாவது அடிமையாக்கணும். அதனாலதான் பொட்ட நாயாக போன ஒரு சாபத்தை கொடுத்திருக்கிறேன். அதனாலதான் இப்பெல்லாம் இந்த நாய்க்கு மாட்டிக்கிட்டாலேதான். அன்று நான் கொடுத்த சாபம் இன்று இந்த கலியுகத்துல பழிச்சிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்குது. ஆமா. அதனால இனிமேல் வரைக்கும் அவளை சாபத்தை கொடுத்துட்டோம். இந்த பாவ செயலை நம்மளை விட்டு தொலைக்கணும்னா காசி யாத்திரைக்கு போகணும். அதனால என் தாய் தந்தை சொல்லிட்டு நான் காசி யாத்திரைக்கு போகணும். சரி, போகணும். இருந்தாலும் இனிமேல் படிக்க அவளுக்கு நமக்கு எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. அவள் யாரோ நாம் யாரோ. அதனால இத்தனையை கஷ்டத்தை அனுபவித்து
இனிமேல் வரைக்கு இந்த பாவ செயலெல்லாம் இன்றோடு நம்மளை விட்டு போக வேண்டும். கருமத்தை எல்லாம் துளைக்கணும்னா ஆமா, நாம எங்க காசிக்கு காசி யாத்திரை போக வேண்டும். இந்த காசி யாத்திரை சென்று நம்முடைய கருமத்தை எல்லாம் துளைத்த பிறகு மீண்டும் நம்முடைய நாட்டுக்கு வருவோம். அப்படியா? வாருங்கள் போகும். அந்த காசிக்கு போயல்லவோ இந்த குருமுக பாலா என்ன நடந்தது? ஐயோ மகனே, விக்கல் எடுக்கிறது. தண்ணி தாகமாக விட்டப்பா. நல்ல தண்ணி தாகம் நாக்கே உணர்கிறது. சரி, என் பச்சை தண்ணி தாகமானது. சீக்கிரமா எனக்கு தண்ணி வேணுமடா. ஓஹோ, அப்பா இதோ நம்முடைய நாட்டை விட்டு நீண்ட தூரமாக இந்த காலகட்டத்தில் வந்து விட்டோம். வரும் நேரத்திலே தண்ணீர் தாகமாக ஏற்பட்டு விட்டது. அதனாலே அதான் இந்த காட்டுக்குள்ளே உங்களை தன்னந்தனிமையாக விட்டு விட்டு போனால் இங்க இருக்கக்கூடிய இந்த மிருக ஜாதியினாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தாலும் வரலாம். அதனாலே இந்த ஆலா மரத்திலே இந்த ஊஞ்சலை, அதாவது விழுதுல இந்த ஊஞ்சல் கட்டி அந்த ஊஞ்சலிலே நீங்க 2 பேரும் உட்காந்துருங்க. இந்த பக்கத்துல தண்ணி எங்காவது இருந்தா நான் போய் கொண்டு வரேன். அது வரைக்கும் இங்கே இருங்க. காசிக்கு சென்று கருமத்தை தீர்க்கலாம் என்று தாய் தந்தையை காவடியாக கட்டி அழைத்து போக கொண்டிருந்தேன். தாய் தந்தை இருவருக்கு தண்ணீர் தாவல் ஏற்பட்டு விட்டது. அதனால இந்த தண்ணீர் எடுப்பதற்காக அந்த ஆலமரத்தில் அவர் இருவரும் இருக்க சொல்லிட்டு இப்பொழுது தண்ணீர் எடுப்பதற்காக இங்க வந்திருக்கிறேன். இதோ இங்க இருக்கக்கூடிய மிருக ஜாதி எல்லாம் அடைபெற்ற பேரும், அதாவது இந்த தண்ணீர் குடிப்பதற்காக இங்கதான் வரும். நாளை இப்பொழுது தண்ணீர் என் தாய் தந்தை கொடுக்க வேண்டும். சரி சரி. பிரம்மதேவர் சொன்ன பிரகாரமாக 999 யானையை கொன்று விட்டோம். மீதம் இருப்பது ஒரே ஒரு யானை. இவ்வளவு நேரம் ஓய்வெடுத்து விட்டு இப்பொழுது மீண்டும் வேட்டையை தொடர வேண்டும். தண்ணி குடிக்க. இதோ தண்ணீரானது இருக்குது இந்த குளக்கரையிலே. இதோ இந்த குடுகளை தண்ணீர் எடுத்து சென்று என் தாய் தந்தையுடைய தாவத்தை தீர்த்த வேண்டும். சத்தம் கேக்குது. ஆமா, குளத்துல. ஆமா, இப்பொழுதே கையில வைத்திருக்கக்கூடிய வெள்ளினாலே வானத்தை பொட்டி உடனடியாக அந்த யானையை வீழ்த்துவோமா? விடுங்க. ஐயோ ஐயோ அம்மான்னு யானை கத்துமா? அதானே ஒரு ஆண் குரல் போல் கேக்குது. யாரோ கத்துவது போல தெரிகிறது. பாட்டு பார்க்கலாம். ஐயோ அப்பா, ஐயனே, யார் தாங்கள்? இந்த அயோத்தி மாநகரை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரா தசரத மன்னன். சரி, தாங்கள் யார்? என்ன செய்கிறீர்கள்? இதோ குண்டல தேசத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நாங்களோ வணிக செட்டியார்கள். அதனாலே இப்பொழுது என் தாய் தந்தை அழைத்துக் கொண்டு காசி யாத்திரை போலாம் என்று இந்த வழியாக வந்தேன். வரும் வேளையிலே என் தாய் தந்தைக்கு தண்ணீர் தாவமாவது ஏற்பட்டது. அதனாலே தண்ணீர் எடுப்பதற்காக இந்த சொரக்குடு எடுத்துக்கொண்டு வந்து இந்த தண்ணீர் மோக்கும் பொழுது யாரோ இருந்து மறந்திருந்து இந்த பானத்தை என் மறுமையை பாராது வாய்த்து விட்டாரு. ஐயா,
தாங்கள் மீது பானத்தை வீசியது வேறு யாரும் கிடையாது. நான் தான் யானையானது தண்ணீர் குடிக்குது என்று நினைத்து யானையை கொள்வதற்காக வீசிய பானம் தங்கள் மேலே விழுந்தது. அறியாத தளத்தினாலே தெரியாமல் இப்படியாப்பட்ட தவறு செய்து விட்டனே. ஐயனே, ஐயா, இந்த யானை எதுக்காக தாங்கள் கொள்ள வேண்டும்? இதோ திருமணம் செய்து பல ஆண்டு காலமாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் சத்தியலோகம் சென்று பிரம்மதேவன் குழந்தை வரம் கேட்கும் பொழுது 1000 யானைகளை கொன்று விட்டு வந்தால் மட்டுமே தனக்கு குழந்தை வரமானது கிடைக்கும் என்று அவருடைய கட்டளை. அப்படி இருக்கும் பொழுது 999 யானைகளை கொன்று விட்டேன். மீதம் இருப்பது ஒரு யானையை கொல்லும் பொழுது தாங்கள் மீது தெரியாமல் பானத்தை வீசிவிட்டேன். ஐயா, இருந்தாலும் ஒரு விஷயம் அல்லவா, என்னுடைய உயிர் போவதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் தாய் தந்தை கண்கள் தெரியாது, என் தாய் தந்தை பெரியோர்களை நடு காடகத்திலே விட்டு வந்து விட்டேன். நான் மாண்டு வடிந்து விட்டார். என் தாய் தந்தைக்கு யாரையா ஆதரவாக இருப்பார்கள்? ஐயா ஐயா, தாங்கள் ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம். தங்களுடைய தாயாருக்கும் தந்தையாருக்கும் நான் மகனாக இருந்து அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். சத்தியமாக சத்தியமாக நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும் ஐயா. இருந்தாலும் இந்த பானம் பூட்டியது என் உடலிலே வலி அதிகமாக ஏற்படுது. என் உயிர் போகும் நிலையில் இருக்கிறது. இந்த பானத்தை என் மார்பில் இருந்து எடுங்கள், சீக்கிரமாக எடுங்கள். அப்படியாகட்டும். இப்பொழுது இருக்கிறேன். ஐயோ அம்மா! தளத்தினாலே தெரியாமல் இப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை செய்துவிட்டேன். அவருடைய உடம்பில் இருந்து பானை எடுத்த உடனே அவருடைய உயிரானது பிரிந்து விட்டதே. தெய்வமே, தன்னுடைய மகனாகப்பட்ட குருபுத்திரன் தண்ணீர் எடுத்து வருவான் என்பதற்காக தன்னுடைய தாயாரும் தந்தையாரும் அவருக்காக காத்துக் கொண்டிருப்பார். இப்பொழுதே இவருடைய இறந்த செய்தியை அவரிடம் சொல்ல வேண்டும். குருபுத்திரனா? எப்பா, கண்கள் தான் எங்களுக்கு தெரியாது என்றால் காதுமா கேட்காது. உண்மைதான். என்னுடைய மகனுடைய குரல் எது, மாற்றான் குரல் எது எனக்கு தெரியாதா? உண்மைதான். யாரப்பா நீ? என் மகன் குருபுத்திரன் எங்கே? ஐயா, அயோத்தி மாநகர யாண்டு வரக்கூடிய தசரதன் இதோ இந்த வனத்திலே மிருக யானையை வேட்டையாடலாம் என்று வந்த தருவாயிலே 999 யானைகளை வீழ்த்தி விட்டேன். மீதம் இருப்பது ஒரே ஒரு யானை. அந்த யானையை வீழ்த்துவதற்காக அருகிலே இருக்கக்கூடிய குளத்திலே யானை தான் தண்ணீர் குடிக்குது என்று நினைத்து தங்களுடைய மகன் மீது பானத்தை வீசிவிட்டேன். ஆமா, அப்படி பானத்தை வீசிய காரணத்தினாலே அவருடைய மகனாகப்பட்ட குருபுத்திரன் ஆண்டு விடுத்து விட்டார். ஐயா, ஆண்டாண்டு அழுதாலும் ஆண்டவன் மீண்டும் வரப்போவதில்லை. அதனாலே இறந்தவர்களுக்கு உடனடியாக சந்தனக்கட்டை குங்குமக்கட்டை வைத்து அவருக்கு தகனமானது செய்ய வேண்டும். அதனாலே ஆக வேண்டிய வேலைகளை பார்க்கலாம். ஐயா,
மாடி தலவாச்சோ பாருங்கள் மகாஜலங்களே, தான் பெற்றெடுத்த மகனாகிய குருபுத்தனாகப்பட்டவர் அநியாயமாக மாண்டு மடிந்து விட்டார். அதன் காரணமாக தாய் தந்தை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இப்படிப்பட்ட மகள் இழந்து விட்டோமோ என்பதற்காக அழுது கொண்டிருக்கார்கள். இதோ காசு போட்டால் கர்மம் தீரும், பணம் போட்டால் பாவம் தீரும், துணி போட்டால் தோஷம் விலகும். அதனாலே ஏன்னா ஒரு கூடுதுறைக்கு போறோம், ஒரு குடும்படிக்கு போறோம், அங்க போன உடனே தலையில காசு வச்சு கட்ட துணியோட ஆயிட்டு வரோம். எதற்காக? காசு போட்டால் கருவ தொலைப்பதற்காக. அதனால பார்க்கக்கூடிய மகாஜனங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இதோ குருபுத்திரனோ மாண்டு மடிந்து கிடக்கிறார். அவள் மீது 5 ரூபாயோ 10 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ என்று சொல்லக்கூடிய கொள்ளு காசுகள் போட்டு கும்பிட்டு சென்றால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் இந்த கவலையெல்லாம் நீங்க. அதனால கொள்ளு காசு போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. எல்லாம் வந்து கொள்ளு காசு போட்டு கும்பிட்டு போங்க வாங்க. காரியத்தை நீ எதற்காக செய்தாய்? என் மகன் எதற்காக நீ பானம் போட்டு கொல்லணும்? என்னப்பா காரணம்?
ஐயா குழந்தை வரத்திற்காக தங்களுடைய மகனாகப்பட்ட குருபுத்திரன் மீது பானத்தை வீசி விட்டேன். எதற்காக? எனக்கு திருமணம் செய்து பல ஆண்டு காலமாக குழந்தை இல்லாத காரணத்தினால் பிரம்மதேவனிடம் வரத்தை பெறுவதற்காக இந்த காரியத்தை நான் செய்து விட்டேன். அப்படியா? சரி. எவ்வளவு குழந்தை வரத்திற்காக என் மகனை நீ கொன்றாயோ, உனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி, நீ சாகம் தருவாயிலே ஒன்று கூட உதவாமல் போகட்டும். ஐயோ தெய்வமே, தன்னுடைய மகனாகப்பட்டவன் இறந்து கிடந்த நிலையிலே தன்னுடைய தாயாரும் தந்தையாரும் அழுது புலம்பி இப்பொழுது அவனுடைய மகனுடன் இருவருமே இறந்து விட்டாரே. சரி, இருந்தாலும் தாயாரும் தந்தையாரும் மகன் மூவரும் இறந்து கிடந்திருக்கிறார். இவருக்கு இப்பொழுதே சந்தன கட்டை விட்டு சதுரன தீ வளர்த்து குங்கும கட்டை வெட்டி உணவுடன் தீ வளர்த்து அனைவருக்குமே இப்பொழுதே தகனமாக செய்ய வேண்டும். அந்த சந்தன கட்டை வெட்டி என்ன செய்வது? அறியாத தளத்தினாலே தெரியாமல் தவறு செய்து விட்டேன். வந்த இடத்திலே இப்படி தவறான நிலை நடந்து விட்டது. இருந்தாலும் சரி, உடனடியாக பிரம்மதேவன் சொன்ன பிரகாரமாக குழந்தை வரத்திற்கு போக வேண்டும் அல்லவா? இன்னும் அறிவர்கள் செவ்வியர்களே, இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு, இன்னும் நமது லட்சுமிபுரம் என்று சொன்னாலே நமது நாடகதாரிகளுக்கு ஒரு தாய் சிறந்த மச்சுமாநகரம் பெத்த வீட்டுக்கு பிள்ளையானது போனா எப்படி ஆதரிப்பார்களோ அப்படியாப்பட்ட மக்கள் அனைவற்ற பேருமே நமக்கு சர்க்கரை விருந்து சாதமான அளித்து இன்றைய தினமாக நாடகம் அரங்கேற்றம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆண் போட பக்கம் அரசு விட்டாண்டு பெண் போட பக்கம் விட்டு பெருகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற சுலம் பெற்று என்றும் நிறைகிறதா எப்பொழுதும் பார்க்கிறதா அவருடைய குடும்பமானது எப்பொழுதுமே இந்த மாரியம்மனுடைய கிருபையாலும் இன்னும் எம்பெருமான் மாயவனுடைய கிருபையாலும் அவரவர் குடும்பமானது பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும். இன்னும் அது மட்டுமில்லாமல் எங்களுடைய குருபுத்திரன் இறப்பு ராமர் பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகமானது இத்துடன் முடிவடைகிறது. அது மட்டுமில்லாமல் இன்னும் தசரத மன்னனுக்கும் இன்னும் கைகை கோசலை சுமித்திரை என்று சொல்லக்கூடிய மூவருக்கும் அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. எப்படி? இன்னும் ராமன் லட்சுமணன் இன்னும் பரதன் சத்ருகன் என்று சொல்லக்கூடிய நால்வர் பிறந்து அவர் குருகுலத்திற்கு செல்வதோடு எங்களுடைய நாடகம் முடிவடைந்தது. இன்னும் அறிந்த பெரியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, விடிய வரைக்கும் எங்களுக்கு பேராதரவு கொடுத்து அடாத மழை வந்தாலும் விடாம கூத்து நடக்கும்னு அனைவற்று பேருமே நமக்கு ஆதரவளித்த அனைவற்று பேருக்குமே எங்களது எளிவேடு பொன்னுசாமி வாத்தியார் இன்னும் கலைக்குழு சார்பாக அனைவற்று பேருக்குமே மனமார்ந்த வணக்கம்.